भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थतं श्रीषठकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं திராவிடவேதசாகரம். நம்மாழ்வாருடைய சாமவேத சாரம் திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழியிலே 10 பத்துக்கள் உள்ளது, 10 திருவாய்மொழிகள் உள்ளது. ஒவ்வொரு பதிகத்திலும் முதல் 10, 2ஆம் 10, 3ஆம் 10ன்னு 10 பத்துக்கள் உள்ளது. அதில் ஒவ்வொரு பதிகத்திலும் ஒரு திருவாய்மொழி அப்படின்னு சொன்னால் அதில் 10 பாசுரங்கள். ஒரு பாசுரத்தாலே பலஸ்ருதி சொல்லப்படுகிறது ஆழ்வாராலே. திருவாய்மொழிக்கு இருக்கக்கூடிய பெருமை, 1102 பாசுரங்களை மங்களாசாசனம் பண்ணார். கண்ணனல்லால் தெய்வமில்லை, கண்ணனைத் தவிர மற்றொரு தெய்வமில்லை, கண்ணனல்லால் தெய்வமில்லை என்று சொல்லி போந்தவர் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் என்று நம்மாழ்வாருக்கு திருநாமம். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் என்னால் பக்தி. இந்த பக்தின்னு சொன்னால் அந்த பக்தியை படம் பிடித்து காட்ட முடியுமா? கண்ணன் என்று சொன்னால் நீல நிறமே திருமேனியோடு நீலமேக ஷாமனலாக இருக்கக்கூடிய எம்பெருமானை தத்ரூபமாக சித்திரமாக வரைந்து காட்டலாம். ஏன்னா அவனை சேவித்தோர்கள் துவாபரயுகத்திலே இருந்தவர்கள், ஆய்ப்பாடியிலே வாழ்ந்தவர்கள். நாம் இருப்பதோ கலியுகத்திலே. ஆக நமக்கு சித்திரமாகத்தான் வரைந்து சேவிக்க முடியும். திவதேசங்களிலே எம்பெருமானை அர்ச்சாவதார திருமேனியாக சேவிக்க முடியும். ஆனால் கிருஷ்ண பக்தியை தத்ரூபமாக படம் வரைந்து காட்ட முடியுமா? கண்ணனை வரைந்து காட்டலாம், ஆனால் கிருஷ்ண பக்தியை வரைந்து காட்டு என்று சொன்னால் முடியுமோ என்றால் முடியும் என்கிறார்கள். நம்மாழ்வாருடைய திருமேனி திருவுருவத்தை படம் வரைந்து கிருஷ்ண பக்தி என்று சொல்லிவிடலாம். அதனால தான் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவஜன்மம் என்று நம்மாழ்வாருக்கு திருநாமம் சொல்லுகிறார்கள் பூர்வாச்சாரியர்கள். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவஜன்மம் என்று நம்மாழ்வாரை சொல்லுவார்கள். கிருஷ்ணன் கண்ணனெம்பெருமான், கிருஷ்ண துவைபாயனர், அவருக்கு வேதவியாசருக்கு கிருஷ்ண துவைபாயனர் என்று பெயர். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவஜன்மம் என்று நம்மாழ்வாருடைய திருநாமம். கிருஷ்ண பக்தியை உருக்கொண்டிருந்தவர் நம்மாழ்வார். அந்த கிருஷ்ண பக்தியிலே ஊன்றி இருந்ததான நம்மாழ்வார் கொடுத்த பிரபந்தங்கள் 4 கீழே பார்த்தோம். அதில் சாமவேத சாரம் திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியில் 10 பத்துக்கள்னு பார்த்தோம். ஒவ்வொன்றிலும் பதிகத்திலும் 10 கோசுரங்கள். இந்த கேசவன் தமர் யமரேழ் எழுபரப்பும் அப்படிங்கிற ஒரு பதிகத்திலே 12 நாம பாட்டுன்னு சொல்லிட்டு அதில் மட்டும் 12 திருநாமங்களை கொண்டு 12 திருநாமங்களுக்கும் துவாசநாமத்துக்காக 12 பாசுரங்கள் உண்டு. அதுக்கப்புறம் ஒரு பாசுரம் பலஸ்ருதி. இப்போ 1100ன்னு இருக்கணும். இந்த 2 பாசுரம் கூடுறதுனால 1102, 10 10 11 ஆயிடுது. ஆக மொத்தம் 1100 பாசுரங்கள் கொண்டது. அதோட இந்த பதிகத்தினால ஒரு 2 பாசுரம் கூட 1102 பாசுரங்களை கொண்டது திருவாய்மொழி. இதில் ஒரு இடத்துல அடியேன் கீழே விண்ணப்பம் பண்ணி வந்தேன். திருத்தொலவில்லிமங்கலம் அப்படிங்கிற திவதேசம் 6ஆம் பத்தில் இருக்கக்கூடிய 4ஆம் திருவாய்மொழி 6.4, 6.5. அந்த 6ஆம் பத்தில் இருக்கக்கூடிய இந்த பதிகம் திருத்தொலைவில்லிமங்கலம் அப்படிங்கிற திவ்யக்ஷேத்திரத்துக்காக மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் ஆழ்வார். ஆழ்வாருடைய பிரகிருதி எப்பேற்பட்ட பிரகிருதி இப்போ கீழே பார்த்தோம். ஆழ்வாருடைய பிரகிருதி, அவர் எப்படி இந்த பூவுலகத்திலே 32 வருஷங்கள் வாழ்ந்திருந்தார். எப்பேற்பட்ட ஆழ்வார். அவருக்கு திருப்புலி ஆழ்வார், அந்த புளியும் பொந்து தவிர வேற ஒன்றும் தெரியாது. அவருடைய பக்தி எப்படி தெரியுமா சொல்றாங்க? சகஜமான பக்தி. எப்படி
கோபிமார்களுக்கு, நாச்சிமார்கள், அதாவது இந்த இடையர்களுக்கும் இடைச்சிகளுக்கும் எப்படி ஒரு பக்தி இருந்ததோ அந்த மாதிரி சுபாவத்தாலே பக்தி, தான் பிறந்து வளர்ந்ததிலிருந்தே பக்தி. அதுக்கு தான் சகஜமான பக்தின்னு பேர். எப்படி பார்த்தாலும் ஆழ்வாருக்கும் அந்த தசைகள் எல்லாம் ஏற்பட்டு பிறந்தது முதலாகவே பக்தி. ஏன்னா ஆழ்வார் திருவுதாரம் பண்ணது வடிவழகிய நம்பிய போய் தாயார தோப்பனார், ஆழ்வாருடைய தாயார தோப்பனார் காரிமாறனும் உடையநங்கியாரும் 2 பேருமாக திருக்குறுங்குடி நம்பிக்கு அங்கே போய் சேவிக்கணும் என்று புறப்பட்டார்கள் திருக்குறுங்குடிக்கு. ஏன்னா இவர் உடையநங்கியார் அவதாரஸ்தலம்னா திருவன்பரிசாரம், நாகர்கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திவ்யக்ஷேத்திரம் திருவன்பரிசாரம், திருப்பதிசாரம்பா, திருவாழ் மார்வன், ரொம்ப ஆச்சரியமான திபதேசம். சின்ன ஊர் தான், எதிர்த்தாப்புலே புஷ்கரணி இருக்குது, தீர்த்தமாடிக்கொள்ளலாம். அங்கே பெருமாள் தான் இருக்கார், நம்ம தான் இருக்கோம். பக்கத்துலேயே பிராகாரத்துக்கு வெளியில் போனோம்னா நம்மாழ்வார் அங்கே அவதரித்திருப்பார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்ன சந்நிதி உள்ளது. அதான் ஆழ்வார் திருஹரின்னு சொல்கிறமே தவிர அங்கே தான் உடையநங்கியார், அங்கே ஆழ்வாருடைய சந்நிதியும் உண்டு. அங்கே அந்த திருவன்பரிசாரத்து நங்கை தான் உடையநங்கையார். 2 பேருமாக திருக்குறுங்குடிக்கு எழுந்தொழி பெருமாளை போய் சேர்க்கிறார், திருவடி தொடுகிறார்கள். அப்போ கேட்டால் எங்களுக்கு புத்திர பாக்கியம் வேண்டுமே என்று பிரார்த்திக்க, பெருமாள் கேட்டார் 6 மாதிரி குழந்தை வேணும் என்று கேட்டால், யாரை போலன்னு சொல்ல, உலகத்து மக்களை 6 பார்த்துட்டு இந்த மாதிரி குழந்தை வேணும்னு சொல்ல முடியுமா? உன்ன மாதிரியே குழந்தை வேணும் அப்படின்னு சட்டுன்னு சொல்லிட்டான். சாமர்த்தியமான ஒரு பதிலோ இல்லையோ, பெருமாள் கேட்ட கேள்விக்கு உன்ன மாதிரியே ஒரு குழந்தை இருந்தால் தேவலாம். அவர் பெருமாள் எப்படி இருக்கார்? நீலவர்ண வர்ணகலாபர திருமேனியோடு எழுந்துள்ளிருக்கார். நீலமா பச்சையா அப்படிங்கிறது இல்லாமல் அப்படியே அந்த திரு அதரங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமான திருமேனி. அவர் லாவண்யம்ங்கிற கல்யாண குணத்தை அங்குதான் காட்டுகிறார், வைஷ்ணவ வாமனத்திலே என்று அழிவுணவாள பெருமாள் நாயனார் தெரிவிக்கிறார். அந்த பெருமாளை போய் சேவிச்சா உன்ன மாதிரி குழந்தை வேணும்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கர்ப்பம் தரித்தாள், குழந்தை பிறந்தது. ஷட்டம்ங்கிற வாயுவை கோபித்து கொண்டு பிறந்தபடினாலே ஷட்டகோபன் அப்படிங்கிறது அவருக்கு திருநாமம். எல்லா குழந்தையும் கர்ப்பவாசத்தின் போது அதுக்கு ஒரு 5-6 மாதம் ஆன பிற்பாடு ஷட்டம்ங்கிற ஒரு வாயுவானது இந்த கர்ப்பத்தை உள்பத்தை அப்படியே அது போட்டு இந்த ஞானத்தை மழுங்கடித்து விடுமாம். அது பண்ண முடியல ஆழ்வார் எடுத்த. ஆழ்வார் என்னவோ பார்த்த பயந்த சுபாவமாக தான் இருக்கார். ஆனால் அவர் ஷட்டம்ங்கிற வாயுவை கோபித்து கொண்டு, அதனால தான் ஆழ்வார்களை சொல்லச்சவே மயர்வர மதிநலம் அருளப்பெத்த ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவோம். மயர்வு அற அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அஜ்ஞான அந்தகாரம் நீங்கும்படியாகன்னு அர்த்தம். அஜ்ஞானம் தொலைஞ்சு போகும்படியா. அந்த மாதிரி ஆழ்வாருடைய அவதாரம் ஷட்டம்ங்கிற வாயுவை கோபித்து கொண்டு பிறந்தார், அவதரித்தார். அந்த ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுற போது, ஏன்னா இந்த குழந்தை பிறந்தது பால் உண்ணவில்லை, எல்லா குழந்தைகளை போல பால் சாப்பிட்டாரா? இல்லை. ஏதாவது சின்ன சின்ன குழந்தைகள்லாம் நாள்பட சின்ன சின்னதாக அப்படியே அதனுடைய பரிணாமம் வளர்ந்துட்டே போகும்போது இல்லையோ, ஆழ்வாரிடத்திலே ஒன்றும் தென்படவில்லை. குழந்தையனோ பிறந்தது தாமதமாக, ஆனால் அது ஒன்றுமே ஒரு காரியம் பண்ணவே இல்லைன்னா தாயார் தோப்பனாருக்கு எத்தனை வருத்தமாக இருக்கும். அந்த குழந்தை பிறந்தது அப்படியே கிடக்கு. ஒரு நாள் போய் கேட்டா, ஜோசியர்களை கேட்டால் இந்த குழந்தைக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் கேட்டபோது, அப்பா எல்லாம் நல்லா இருக்கு, உலகத்தையே திருத்தும்படி செய்வள் அப்படின்னா இந்த பெண், இந்த குழந்தை நம்மாழ்வார். ஆனால் அப்படின்னு ஒரு ஆனான்னு ஒரு கொக்கி போட்டு எடுத்தார். தொலைவில்லிமங்கலம்ங்கிற திவ்யக்ஷேத்திரத்தை போய் சேவை பண்ணி வைத்தங்கோளனால் குழந்தை உங்களோட தான் இருக்காது, உங்களோட இருக்காது. ஆனால் நன்னா இந்த குழந்தை இந்த உலகத்தையே திருத்தும். ஆதித்ய ராமதிவாகர அச்சுதபானுக்களுக்கு போகாத உள்ளிருள் நீங்கி சோஷியாத பிறவிக்கடல் வத்தி விகசையாத போது கமல வளர்ந்தது வகுலபூஷண பாஸ்கர உதயத்திலே என்ன அழிவுணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரியர்கள் ரொம்ப ஆச்சரியமான சூர்ணையாலே தெரிவிக்கிறார் ஆழ்வாருடைய அவதாரத்தினுடைய பெருமையை. ஆதித்ய
ராமதிவாகரர், அச்சுத பானுக்கள் 3 சூரியன்களை சொன்னார். 4வது ஒருத்தர் சொல்ல போகிறார். ஆதித்யன்னா நித்தப்படியே இருக்கக்கூடிய ஆதித்யன், நமக்காக வெளிச்சத்தை கொடுக்குற ஆதித்யன். அவர் உதித்ததுனால நம்முடைய அஞ்ஞான அந்தகாரம் நீங்குகிறதா? இல்லை. சம்சாரக்கடல் வத்துகிறதா? இல்லை. வெளிச்சம் கொடுக்குறார். ராமதிவாகரன் ஸ்ரீ ராமாவதாரத்திலே சக்கரவர்த்தி திருமகனாக அவன் அவதரித்திருந்தான். அவன் பிறந்து நம்முடைய அஞ்ஞான அந்தகாரம் போயித்தா? சம்சாரம் கட்டுப்பட்டதா? பிறவிக்கடல் வத்தி போயித்தா? இல்லை. ஏதோ அந்த காலத்தில் இருந்தவாழ சில பேரை மாத்திரம் அன்று சராசரங்களை வைகுந்தத்தேத்தி என்று மேலே கொண்டு போயிட்டார். சில பேரை மாத்திரம் அங்கிருந்தவாழை மட்டும் சாந்தானிக லோகம் அப்படிங்கிற வரைக்கும் எம்பெருமான் குட்டி கொண்டு சென்னான். நாட்டில் பிறந்து படாதனப்பட்டுன்னு ஆழ்வார் கற்பார் இராவிரானுகளால் மத்தும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தி வாழ வந்த சராசரங்கள் முத்தவும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெத்த நாட்டுளேன்னு இதே ஆழ்வார் தெரிவிக்கிறார். ராவிரானையல்லால் மற்றும் கற்பரோ, தெரிஞ்சுக்கணும்னா ஆற தெரிஞ்சுக்கணும், ராவணனோ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆழ்வார் துல்லியமாக தெரிவிக்கிறார். அது ராமாவதாரத்தில் ஏற்பட்டதான பெருமை. ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் என்ன பண்ணார்? முதல்ல ஆதித்யன், அவர் ஒரு சூரியன். அவர் பிறந்து எதுவும் ரொம்ப சாமர்த்தியமாக எதுவும் பண்ணதா தெரியல, ஏதோ நாட்கள் ஓடுகிறது, அவ்வளோதான். ராமிரான் அவதாரம் பண்ணி ராமதிவாகரன்னு சொல்லப்படுகிற திவாகரன்னா சூரியனும் இல்லையோ, அவர் அவதாரம் பண்ணி என்ன பண்ணார் அப்படின்னா அதுவும் ரொம்ப பெருமை தோத்தும்படியாக இல்லை. அவரையே படாத பாடுபடுத்தினா எல்லாரும். அச்சுதபானுன்னு சொல்லப்படுகிற கண்ணன் பெருமான் அவதாரம் பண்ணார். அவர் என்ன பண்ணார்? அவரும் ஏதோ அவராவது ராமனாவது ஆரையாவது 2 பேரை கூண்டு போனார். ஆனால் கண்ணன், நீங்களாம் என்ன ரொம்ப வதை கொட்டின்றவங்க இல்லையோ, நீங்கள்லாம் வாங்கும், முட்டி மோதி வாங்கும் அப்படின்னு பெருமாள் தனியாக விட்டு போயிட்டார். அவர் புறப்பட்டது தனி ஒரு ஆளாக புறப்பட்டார். உருத்தி மகனாய் பிறந்தான், ஒருவில் உருத்தி மகனாய் உளுத்து வளர்ந்தான். அதே போல பெருமாள் தனியாக புறப்பட்டான். ஆனாலும் சோபனை சொல்லியிருப்பார்களா? கண்ணன் பெருமான் பிறந்தான், பிறக்காதவன் பிறந்தான்னா எத்தனை பெருமை இருந்திருக்கணும். ஆனால் பிறக்காதவன் பிறந்தபோது கூட எந்த பெருமையும் தோத்தவில்லை. அவன் அந்த காராகிரகத்துக்குள்ள சிறையுண்டு கிடந்தான். அங்கிருந்து குழந்தையை கொண்டு வந்தான். தந்தகாலில் விலங்கர வந்து தோன்னிய தோன்னல் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார் இல்லையோ. அப்போ பெருமாள் அவதாரம் பண்ணார். நம்முடைய சம்சார விலங்கு போயிடுத்து. அவன் பிறந்தான், சம்சார விலங்கு போயிடுத்து. ஆனால் தான் புறப்பட்டு சென்னது அப்படின்னா பெருமாள் பிறந்தபோது ஆரணையா வெளியில் போய் சொல்லி முடிஞ்சுதா? ராவோட ராவா புறப்பட்டு வேற ஒரு இடத்துக்கு யாருக்கான் நடந்திருக்குமா? இந்த லோகத்தில் ஆறுகான் இந்த மாதிரி ஒரு ஸ்திதி ஏற்பட்டதானா? யாருக்கும் இல்லை, கண்ணன் பெருமானுக்கு மட்டும்தான். அதைப்போல் ஓரிரவு இதுவரையும் வந்ததில்லை, இனியும் இருக்கப் போவதும் இல்லைன்னு வியாக்கியானம் பண்ணுறா திருப்பாவையிலே. ஓரிரவுன்னு சொன்னாலும் இல்லையோ, அந்த மாதிரி ஓர் இரவு வந்ததும் இல்லை, இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லைன்னுட்டா. அப்படி ஒரு இரவு உண்டா? இன்னைக்கு தான் குழந்தை பிரசவம் பண்ணியிருக்கா, அன்னைக்கு ராத்திரியே வேற இடத்துக்கு கொண்டு போனோம்னா ஆறாம் பண்ணுவான லோகத்தில் இல்லவே இல்லையோ இல்லையோ. ஆனால் பெருமான் அவதரித்த போது இது நடந்தது. அப்படி இருந்தா பெருமாள் அவதாரம் பிறக்காதவன் பிறந்தபோது இத்தனை கட்டம். அவர் பார்த்தா நான் கடைசியாக போனேன், பிரபாச க்ஷேத்திரத்திலேருந்து புறப்பட்டு போயிட்டார். போனபோது தனி ஒரு ஆளாக புறப்பட்டு சென்னான். யாருமே இல்லை, தனி ஒரு ஆளாக. முதல்ல தேர் புறப்பட்டது, சங்கு சக்கரங்கள் புறப்பட்டது. தான் தன்னுடைய சோதுக்கு புறப்பட்டு செல்கிறான் பெருமான். தாருகன்கிற தேரோட்டி பார்த்தான். போய் சொல்லிடு, பலராமனிடத்திலே சொல்லிடு, ராத்திரி துவாரகம் மூழ்கப் போகிறதுன்னு சொல்லி தான் புறப்பட்டு சென்னான். அரையான் கொண்டு போனாரான்னா அவருக்கு வருத்தம் தான் மிஞ்சிது. கிருஷ்ணாவதாரத்தில் எம்பெருமானையே வருத்தப்படும்படியாக செய்தவர்கள் நாம். அவரே தான் சொல்றார், தன்னுடைய பகவத்கீதையில் சொல்றது எல்லாம் அவஜானந்தி மாமூட்டாகான்னு தெரிவித்தார். அவஜானந்தி மாமூட்டாக மானுஷம் தனுமாஸ்ரிதம் பரம்பாவமஜானந்தா மம பூதமகேஸ்வரம். இந்த லோகத்துக்கே நான் தான் மகேஸ்வரன். லோகத்தில் இருக்கிறவனுக்கு தெரியலப்பா, என்னை ஏனோ இடையன்னு நினச்சுட்டான், இடையர் குலத்தில் வந்தவன் அப்படின்னு தெரிஞ்சுட்டான், சாதாரணப்பட்டவன் என்று ரொம்ப இலக்காரமாக பேச ஆரம்பிச்சுட்டான். யாரோ சிலர்கள் தான் எம்பெருமானை புரிந்து கொண்டார்கள், ஒரு அக்ரூரனை போலே.
ஒரு மாலாகாரரைப் போலே ஏன் ஒரு பல விக்கிரீனி நாவப்பழம் விக்கிரவு தெரிஞ்சுட்டா எம்பெருமானே. ஆறுமோன் நிலைமையன அறிவறிய எம்பெருமான், ஆறுமோன் நிலைமையன அறிவெளிய எம்பெருமான்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஆறு தெரிஞ்சுக்கலாம், ஆறு எப்பேற்பட்டவராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளாமல் போகலாம். பிரம்மாவுக்கு தெரியல, இவன் கடன பெருமான் தான் வந்து பிறந்தான்னு தெரியல. ஒரு பலவிற்கேரினை தெரிஞ்சுக்கிட்டான், ஒரு மாலாகாரன் தெரிந்து கொண்டான், ஒரு கூனி சந்தனம் கொடுக்குறவோ தெரிஞ்சுக்கிட்டான். இவாளுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. யாரும் தெரிந்து கொள்ளலாம், யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. பெருமானுக்கு இருக்கக்கூடிய பெருமை இன்னாருக்கு இன்னாருக்கு இன்னாருக்குன்னா எம்பெருமானுக்கு தெரியறது இல்லை. எம்பெருமான் சித்த உபாய ஸ்வீகாரமாக இன்னாருக்கு இதை கொடுக்கணும் இன்னாருக்கு எடுக்கணும் அவன் ஒருத்தனுக்கு தான் தெரியும். நம் கண்களாலே பார்த்தால் அது எவ்வளோ தூரம் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். நமக்கு பார்க்குற பார்வை அவ்வளோதான். அப்படி எம்பெருமான் தனி ஒரு ஆளாக புறப்பட்டு சென்றான் அங்கே. ஆனால் ராமன் அவதாரம் பண்ண போது, அதாவது ராமனுக்கு இல்லாத பெருமை, ஆதித்தனுக்கு இல்லாத பெருமை, அச்சுதமானுக்கு இல்லாத பெருமை நம்மாழ்வாருடைய திருவுதாரத்தாலே ஏற்பட்டது. ஏன்னா அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் நம்ம எல்லாரும் நம்மாழ்வாருடைய திருவாவிழி செய்கிறோம். திருவாவிழி தென்குருகூர் சடகோவன் அப்படின்னா தெற்க நோக்கி கையை கூப்பிட்றோம் இல்லையா அத்தனை பேரும். தென்குருகூர் சடகோவன் அப்படின்னா முந்தைய 1000 விபத்தும் தலபெருங்க மங்களத்தை சொன்ன செந்தமிழ் பத்தும் வல்லார் அடிவி செய்வார் திருமாலுக்கேன் மங்களாசனம் பண்ணப்படுறார். ஆரம்பத்தில் இந்த துவளில் மணிமாடமோங்கு தொலைவில்லி மங்களம் தொழுமிவளை நீர் இமி உமக்கு அன்னமீர் ஆசையில்ல விடுவினோ தவளவும் சங்கு சக்கரமும் தாமரத் தடங்கண்கள் என்னும் குவளையுன் மலர்கண்கள் நீர்மல்க நென்னு நென்னு குமுறுமே. இது தொலைவில்லி மங்கலத்துக்காக இருக்கக்கூடிய பாசுரம். அந்த பதிகத்திலே 6-4 அந்த ஆரம்பத்து 4ஆம் பதிகத்திலே இந்த தொலைவில்லி மங்கலத்துக்கு தான் ரொம்ப உருக்கமானது. ஏன்னா இந்த ஜோசியரை பார்த்து கேட்டுறாலும் தேவாத ஓப்பனார் குழந்தை ரொம்ப நன்னா ஒரு உலகத்துக்கே நல்லா உபதேசம் பண்ணும் எல்லாம் சொல்லிட்டா. ஆனால் அப்படின்னா என்னன்னு கேட்டா, இந்த தொலைவில்லி மங்கலத்தில் பெருமாள் 2 பெருமாள் இருக்கார். அந்த உபதேசிக்க ரெட்ட திருப்பதியும் பேர் 10 உபதேசம் வரும். ஆனால் அது 2 சேர்ந்து ஒன்றும் நவதிருப்பதிகளுக்குள்ளே. அங்கே அந்த பெருமாளை சேவை பண்ணி வச்சுட்டால் உங்கள் குழந்தையா உங்களோட தான் இருக்காதுன்னுட்டா. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய விஷயம். அந்த குழந்தைய போனால் சரி நம்மளுது இல்லைன்னாலும் பரவாயில்ல கொண்டே சேர்த்துருவோம் அப்படின்னு நேரம் போனால் சேவை பண்ணிக்கிறதுக்காக வச்சா சந்நிதியிலே கிடத்தினார்கள் தாயாரும் தோப்பனாரும். குழந்தை அன்னைக்கு சேவிச்சது தான் அரவிந்தலோசனன் தேவரபிரான். இந்த 2 பெருமாளை சேவிச்ச குழந்தை தவழ ஆரம்பித்தது. இன்னி வரைக்கும் இது வரைக்கும் பால் சாப்பிடல. 1.5 வயசு 2 வயசு வரைக்கும் பால் சாப்பிடவில்லை, அழவில்லை. இது எல்லா குழந்தையும் பண்ண முடியும். போன ஜென்மாவனுடைய வாசனை ஆறான்னு சொல்லி கொடுத்தாளா? குழந்தை பிறந்த உடனே அழணும்னு ஆறான்னு சொல்லி கொடுத்தாளா? இல்லை. பால் சாப்பிடணும்னு ஆறா சொல்லி கொடுத்தாளா? இது 2 காரியம் மட்டும் பண்ணும் இந்த குழந்தை. ஏன் தெரியுமா? போன ஜென்மாவிலே அழுதுருக்கு, போன ஜென்மாவிலே பால் சாப்பிட்டு. அது இந்த குழந்தை அழவும் இல்லை, பாலும் சாப்பிடல. நேர அப்படியே தவழ்ந்தது. திருப்புலி ஆழ்வார் பொந்துக்குள்ளே போய் உட்காந்து கொடுத்து அன்னைக்கு உட்காந்தது தான். அது வரைக்கும் அப்படியே ஞானம், அப்படியே தபஸிலே உட்காந்து அதன் பிற்பாடு மதுரகவி ஆழ்வார் வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த குழந்தை பேச ஆரம்பித்தது. அத்தை தின்ன அங்கே கிடக்கும்னு சொல்லித்து. அப்படின்னா அகாரவாச்சனாக அத்தை தின்னு. அகாரத்தில் ஆரம்பிச்சது இல்லை. அகாரார்த்தோ விஷ்ணு ஜெகதுதயரக்ஷா பிரளயகிருது மகாரார்த்தோ ஜீவகா தது உபமிதம் வைஷ்டவமிதம் என்று பட்டர் தெரிவிக்கிறார். அகாரார்த்தோ விஷ்ணு, அகாரம் எத்தை சொல்லும்? விஷ்ணுவை சொல்லும். அந்த எம்பெருமானை பற்றி ஆரம்பிச்சது தான் திருவாய்மொழி முழுக்கவே. அதில் இந்த பதிகத்தாலே ஆழ்வார் எப்பேற்பட்ட பிரகிருதின்னு சொல்லமா இல்லையா? ஏன்னா அவர் என்ன சாமானியமாக ஆழ்வார், விஸ்வக்சேனருடைய அவதாரம், வடிவழகிய நம்பியனுடைய அவதாரமாகவே அவதரித்து போனவர், கண்ணனுடைய அவதாரமாகவே அவதரித்து போந்தவர், கிருஷ்ண பக்தியை உருக்கொண்டிருந்தவர், சகஜ பக்தியை உருக்கொண்டிருந்தவர் அவதாரம் பண்றார். அதுதான் சொல்றார். அதுல துவளில் மணிமாடமோங்கு தொலைவில்லி மங்களம் தொழும் இவளை அப்படி தொழுகிறாளாம். இந்த குழந்தைய இங்கே சேவை பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தானே குழந்தை புறப்பட்டுது. அது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணலையே.
அதனாலதான் உருக்கமானதும் கூட. இந்த தேவதேசத்துக்கு ஆழ்வாருக்கு ரொம்ப நெருக்கமான தொடர்பு. ஏன்னா இந்த குழந்தையை ஒரு தோழியானவள் தாயிலிடத்துல சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய பதிகம் இது. தோழி சொல்றா, உன் பெண்ணு இருக்காளே, யாரு, பராங்குஷ நாயகி தான் பெண்ணு. இந்த பெண்ணு இருக்காளே, அவ தாமரை கண்கள், சங்கு சக்கரம் என்னும் தாமரை தடங்கன் என்னும். சங்கு சக்கரம்னு சொன்னா போரும், கையை கூப்பிடாகும் உன் பொண்ணு. அவ எங்க இருக்கான்னா தொலைவில்லிமங்கலம் தொழுகிறாள். தொலைவில்லிமங்கலம் அப்படி சொல்லிட்டா கை கூப்பிடாளாம் குழந்தை. நம்ம எல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது கோவிந்தா போடு கோவிந்தா போடுன்னு சொல்லும்போது உடனே மேலே தூக்கி தாயாரோ தோப்பனாரோ கை ரெண்டையும் வச்சு மேலே தலைக்கு மேலே வச்சு கோவிந்தான்னு சொல்லுவா. சில குழந்தை சொல்லும், சில குழந்தை நானும் கோவிந்தான்னு சொன்ன உடனே சில குழந்தை கை தலை மேலே கை வைக்கும். அப்ப இந்த அந்த எம்பெருமான் தொலைவில்லிமங்கலம் அப்படி சொன்னா இந்த குழந்தை அப்படியே கை கூப்பிடுதான். தொலைவில்லிமங்கலம் தொழுவிளை. இதுல 3 விஷயமா சொல்றா, ரொம்ப முக்கியமா ஆச்சரியமான விஷயமா சொல்றா. ஒண்ணு, மானச கைங்கரியமாக செய்கிறாள். மற்றொன்று காய்க விஷயமாக செய்கிறாள். மூன்றாவது மானச விஷயமாக செய்கிறாள். 3 விஷயம் செய்யறாளாம். மானச அப்படின்னா மனசால செய்வது. இதுல துவளில் மணிமாடமோங்கு தொலைவில்லிமங்கலம் தொழுமிவளை நீர் இனி உமக்கு ஆசை இல்லை விடுவினோ தவளவுன் சங்கு சக்கரம் என்னும் தாமரை தடங்கன் என்னும் குவளை உன் மலர் கண்கள் நீர் மல்க நின்னு நின்னு குமுறும். குமுறுதான் திருத்தொலைவில்லிமங்கலம் சொன்னா ஆழ்வாருக்கு அப்படியே குமுறுதான். கை தொழுகிறாளாம். அப்ப கை தொழுவது அப்படின்னு சொன்னா காய்க மூல்யம். கை படைத்ததனுடைய பயன் என்ன? கைகளாலே அப்படி தொழணும். அப்ப காய்கமான கைங்கரியமும் இல்லது. காய்கமான கைங்கரியம் பண்ணணும். பெருமாளுக்கு என்ன கைங்கரியம்? காய்க கைங்கரியம் அப்படின்னா கை தொழுவது, திருப்படி தொழுவது, அதுதான் காய்கமான கைங்கரியம். உடல் அப்படின்னு சொன்னாலே அது என்ன? அதுக்கு என்ன சொல்றா அப்படின்னா ஷரீரம் ஆத்மங்கலு தர்ம சாதனம் என்று சொல்லுகிறார்கள். ஷரீரம் ஆத்மங்கலு தர்ம சாதனம். இது இது சனாதனத்தையும் தர்மத்தையும் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு உபகரணம். அந்த உபகரணம் இது நமக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல். இந்த சரீரத்தை கொண்டு எம்பெருமானை அவனை காய்கமாக அவனுக்கு கைங்கரியத்தை பண்ண வேணும். சரீரத்தை கொண்டு பண்ண வேணும். அதுக்கப்புறம் குமுறுகிறாள். எப்படி குமுறான்னா, குமுறதுன்னா அப்படி செய்யலாமான்னா அந்த மாதிரி இல்லையா. இந்த கண்ணு குட்டிக்கு பால் கொடுக்கணும்னா அந்த தாய்ப்பசு எப்படி கதறும் அந்த மாதிரி கதறாளாம். கன்று குட்டிக்கு தாய் அப்ப அது கறக்கிறதுக்கு ஆரம்பிச்சுடுவா. கறக்க ஆரம்பிச்சுட்டான்னா அவ கறந்துட்டே இருப்பா. முதல்ல கண்ணுக்குட்டி கொடுப்பா. அதுக்கு பால் சுரக்க ஆரம்பிச்ச உடனே தான் உட்காந்து கறக்க ஆரம்பிச்சிடுவா. அது கறந்து கொஞ்சதுக்கு அப்புறம் பாதியில் நிறுத்திடுவா. நிறுத்திட்டு கண்ணுக்குட்டி விட்டுருவா. அதுக்கப்புறம் பால் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அந்த பால் சாப்பிட அந்த முளைக்கடுப்பு ஏற்படுகிற பொழுது அந்த தாய்ப்பசுவானது எப்படி குமுறும்? அந்த கண்ணுக்குட்டி சாப்பிடலையே கண்ணுக்குட்டி சாப்பிடலையே கண்ணுக்குட்டி சாப்பிடலையேன்னு ஒரு வருத்தம் ஏற்படும் இல்லையோ, அந்த மாதிரி நின்று நின்று குமுறுமே. அப்படின்னா ஆழ்வாருடைய பிரகிருதி அப்பேற்பட்ட பிரகிருதி. இந்த தொலைவில்லிமங்கலத்தை சேவை பண்ணி வைத்த பிற்பாடுதான் ஆழ்வாரே அவர் ஞான தசைக்கு சென்னார்னு சொல்ற அளவுக்கு பெருமை உண்டு திருத்தொலைவில்லிமங்கலத்துக்கு. அதில் கடைசியில் ஒரு பாசனம், சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்ததாயன் அடைந்த வன்குருகூர் அவர் ஷடகோபன். முந்தையாயிரத்துள்ளவே தொலைவில்லிமங்கலத்தை சொன்ன செந்தமிழ் பத்தும் வல்லார் அடிமை செய்வார் திருமாலுக்கே. இதான் பாசுரம், கடைசி பாசுரம், 11வது பாசுரம். சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்ததாயன் அடைந்தவன் குருகூர் அவர் ஷடகோபன். முந்தையாயிரத்துளிவபத்தும் தொலைவில்லிமங்கலத்தை சொன்ன செந்தமிழ் பத்தும் வல்லார் அடிமை செய்வார் திருமாலுக்கே. யார் இந்த 10 பாசுரத்தை சொன்னா கீழே ஒரு இடத்துல மண்டம் பண்ண இல்லையோ, சிந்தை சொல் செயல். சிந்தையாலும்
சொல்லாலும் செய்கையினாலும். சிந்தை மனசால, சொல் வாச்சிகமாக, செயல் செய்கையினாலும் காய்கமாக. மானச கைங்கரியம், காய்க கைங்கரியம், வாச்சிகமான கைங்கரியம், இது மூணுமே பண்ணணும். மனசால பெருமாளை சேவிச்சுட்டே போறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாமான்னா அது சொல்லலாகாது. எப்படி இருக்கணும்? காய்கமாக பண்ண வேண்டும் இல்லையோ. ஒருவேளை அங்கஹீனர்களாக இருந்தால் அவளால் பண்ண முடியாது இல்லையோ. அவள் என்ன பண்ணுவான் பாவம், எல்லாரையும் போல என்னால் பண்ண முடியலையே அப்படிங்கிற வருத்தம் ஏற்படும் இல்லையோ. அந்த மாதிரி நம்ம இல்லையே, நம்ம நன்னா தானே இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? காய்கமாகவும் கைங்கரியத்தை பண்ண வேணும், வாச்சிகமாகவும் கைங்கரியத்தை பண்ண வேணும், மானசமாக அப்படின்னு சொன்னால் அது ஆழ்வாரத்தான் சேரும். இது 3 விதமாக சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவரபிரானையே தந்ததாயன் அடைந்த. ஏன்னா இந்த பெருமாளை சேவை பண்ணி வச்சா எப்படி ஆடுவார் சொன்னார் இல்லையோ. அவரையே தந்தை தாயன்னடைந்த வன்குருகூர் அவர் ஷடகோபன் தந்ததாயின்னு சொன்னாராம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வன்குருகூர் அவர் ஷடகோபன் முந்தையாயிரத்துள் இவை பத்தும் தொலைவில்லி மங்கலத்தை சொன்ன. தொலைவில்லி மங்கலத்தை சொன்னதான இந்த 10 பாசுரங்கள் இருக்கே, 10 பாசுரங்கள் எப்பேற்பட்ட 10 பாசுரங்கள் தெரியுமா? செந்தமிழ் 10 வல்லார். செந்தமிழ் ஆச்சரியமான தமிழ் இல்லையும். தமிழ் சாமான்யமா? இது நமக்கு அது நமக்கு வரலன்னு சொன்னால் வருத்தம், பெரிய வருத்தம். ஆழ்வார்களுடைய பாசுரங்களை நமக்கு சேவிக்கிறதுக்கு ஒரு பிராப்தம் ஏற்படவில்லை என்னால் அது ரொம்ப ஒரு துக்கமான விஷயமாகும். செந்தமிழ் 10 வல்லார். ஏன்னா தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப ஆகஸ்தியமும் அனாதின்னு சொல்லுகிறார் ஆச்சாரிய கிரகத்திலே நாயனார். ரெண்டுமே தமிழ் என்ன, அதே போல சம்ஸ்கிருதம் என்ன, ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது இல்லையோ. இரண்டும் 2 கண்களைப் போலே செய்விட்டவர்களுக்கு அதுதான். ஒன்று சம்ஸ்கிருத வேதம் என்னால் மற்றொரு கண் திராவிட வேதம். ரெண்டுமே அத்தனை முக்கியம் இல்லையோ. செந்தமிழ் 10 வல்லார். இந்த 10 பாசுரங்களை 6 தெரிஞ்சுக்கிறாளோ அது என்னவா? அடிமை செய்வார் திருமாலுக்கே. அப்ப பகவத் சேஷத்துவமே அங்கு ஏற்பட்டிருக்க வேணும். அடிமை செய்வார் திருமாலுக்கே. எம்பெருமானுக்கு, மகாவிஷ்ணுவுக்கு திருமால், மால்னு சொல்லப்படுகிற எம்பெருமானுக்கு, பிராட்டியோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அடிமை செய்வார்கள். அப்படின்னா அடிமை செய்வார் திருமாலுக்கே. யாருக்கு செய்வார்? அடிமை செய்வார்னா திருமாலுக்கு அடிமை செய்வார்கள். அப்ப பகவத் சேஷத்திலே ஊன்றி கிடப்பர்கள் அப்படின்னு சொல்றார். இது ஒரு பக்கம். மற்றொன்று, நம்மாழ்வாருக்கு இதுக்கு உருக்கமான தொடர்பு என்னன்னா, ஆழ்வாருடைய உற்சவத்தின் போது எல்லா பெருமாளும் நவதிருப்பதி எம்பெருமான்களும் மங்களாசாசனம் பண்றதுக்கு வருவார்கள். ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுவார். பண்ணுட்டு கடைசியா எல்லாரும் பிரிஞ்சு போறவள அந்தந்த விதேச ஆஸ்தானத்துக்கு போய் சேரணுமோ இல்லையோ. அன்னைக்கு ஊர்ல ஆறும் இருக்க மாட்டா, வீதிகள்ல எல்லாரும் அவரவர்கள் கதவடைத்து கொண்டு ஆழ்வாருக்கும் பகவானுக்கும் மட்டும் மற்ற எல்லா விதேச எம்பெருமான்களும் புறப்பட்டு ஆஸ்தானத்துக்கு போடுவா. அங்கங்க நத்தம்ல ஒரு பெருமாள் இருப்பார், வரகுணமங்கையில ஒரு பெருமாள் இருப்பார், ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு பெருமாள் இருப்பார், ஆழ்வார்திரையில் ஒரு பெருமாள் இருப்பார். எல்லா இடங்களுக்கும் பெருமாள் அங்கங்க புறப்பட்டு போடுவார். ஆனால் இந்த அரவிந்தலோச்சனும் தேவர்பிரானும் மட்டும் பெருமாள் மட்டும் ஆழ்வார் தான் இருப்பார். இந்த 2 பெருமாள் மட்டும்தான் இருப்பார். 6 பக்கத்தில் இருக்க மாட்டா. ஆழ்வாருக்கும் இந்த பெருமான்களுக்கும் மட்டுமே தொடர்பு. எல்லாரும் அவாவா வீட்டை அடைச்சுட்டு, ஏன்னா இனிமே அடுத்த வருஷம் தானே வைகாசி மாதம் இருக்கக்கூடிய விசாக உற்சவத்தில் இன்னும் திரும்ப வந்து சேர போறா. அதனால ஏன்னா இந்த பெருமாள் தான் ஆழ்வாருக்கே. ஆழ்வார் இன்னும் இப்படி இருக்காருன்னா அந்த பெருமானுடைய அனுகிரகத்தால் இன்னும். அதனால அந்த பெருமாளை மட்டும் சேவிக்கும்படியா, திருவடி தொழும்படியா இருக்கக்கூடிய உற்சவத்தில் அன்று நடக்கும். அதுக்கப்புறம் அப்படியே விடை கொண்டு அப்படியே மனசுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கும். இனிமே நம்ம சேவிக்கணுமே அப்படிங்கிற அளவுக்குத்தான். ஏன்னா எப்படி பங்குனி உத்தர தினத்தன்னு பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் ஏகசிம்மாசனத்தில் ஒரே நாள், அன்னைக்கு ஒரு நாள் தானே
திருவரங்கத்தில் பங்குனி மாதம் உத்தர திருநக்ஷத்திரத்தில் ஒரே ஒரு நாள் தான் சேர்த்தி சேவை. 18 செலவு திருமஞ்சம் நடக்கும். அதுக்கப்புறம் பெருமாள் அன்னைக்கு விடிஞ்சு போச்சுன்னா மட்டையடி உற்சவம்னு பேர், அதுக்கு பிரணய கலகோத்சவம்னு பேர். 2 பேருக்கும் ஒரு ஊடல். இந்த ஊடலுக்கு அப்புறம் கூடல், ஊடல் கூடல், உணர்தல் புணர்தலை அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் திருமொழி சொல்லியிருக்காள் இல்லையோ. காட்டில் வேங்கடம் கண்ணபுர நகர் அப்படின்னு அந்த பதிகத்திலே உண்டு. ஆக பெருமானும் பிராட்டியும் 2 பேரும் ஒரே ஒரு நாள் தான் இருப்பா. மிச்ச நாள் பூரா தெற்கு வாசல்லேருந்து இவர் புறப்படுவார், அப்படி விதி பூரா வலம் வருவார், வந்துட்டு அந்த கம்பர் மண்டபத்தில் எழுவார், 7 திருவந்தி காப்பு நடக்கும், அப்படியே புறப்பட்டு திரும்பப்படுவார். இதுவர 2 பேருக்கு சேர்த்தி சேவை என்பது கிடையாது. காஞ்சிபுரத்தில் அப்படியே மாற்றம். வெள்ளிக்கிழமையானா அவர் புறப்படுவார் தாயாரோட. ஆனால் இங்கே மாத்திரம் ஒரே ஒரு நாள் மட்டும்தான். அன்னைக்கு தான் எம்பெருமானார் சரணாகதி, அந்த மிதுனமே உத்தேசம், இருவரும் சேர்ந்திருக்கக்கூடிய மிதுனமே உத்தேசமாக அன்னைக்கு தான் சரணாகதியை அனுஷ்டித்தார் எம்பெருமானார். அதுதான் பெருமை கத்தியத்தரமாக கொண்டாடப்படுகிறது. ஆக அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த விடத்திலே இப்படி இங்கே புறப்பட்டு போடுறாரோ இல்லையோ, அந்த எம்பெருமானுக்கு தனியாக அந்த கோரதத்துக்கு எழுதுவார். அன்னைக்கு காத்தால வந்துருதுன்னா பங்குனி உத்திரம் முடிஞ்சு வச்சுன்னா கார்த்தால நேரம் 9, 2 பேருக்கு விடிய சேர்ந்திருக்காளா, அதுக்கப்புறம் கார்த்தால புறப்பட்டு திருமடலோடு சேர்ந்து புறப்பட்டு கொண்டு நேரம் அந்த இடத்துல கோரத மூளைக்கு சென்று பெருமாள் எழுந்துடுவார். அதுக்கப்புறம் தேர்ல எழுதுவார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தானே. இதே போலத்தான் ஆழ்வாரும் அடுத்த வருஷம் தானே செய்ய போறார். இந்த தேவபிரானையும் அரவிந்தலோச்சனையும் அதற்காக அப்படி தனியாக செவித்துக் கொண்டிருப்பவர்கள் புறப்படுவார். இதனால இந்த எம்பெருமானுக்கும் ஆழ்வாருக்கும் நெருக்கமான தொடர்பு, உருக்கமான தொடர்பு அப்படிங்கிறத விண்ணப்பம் பண்ணியிருந்தேன். இது ஒரு பக்கம். மற்றொன்று ராமானுஜனுத்தந்தாதியை பற்றி சொல்லியிருந்தோம். ராமானுஜனுத்தந்தாதியை அனுகிரகித்து வந்தவர் திருவரங்கத்தமுதனார் அப்படிங்கிற சுவாமி. பெரிய கோவில் நம்பின்னு அவருக்கு திருநாமம். அவரோட தான் சாவியெல்லாம் வச்சிருந்தார். அவர் ராமானுஜரிடத்துல முதல்ல கொஞ்சம் முரண்டு பிடிச்சார். ராமானுஜருக்கும் அவருக்கும் சரியாகவே வரல. ராமானுஜரோட கொஞ்சம் கோவிச்சுட்டு கொஞ்சம் துடுக்க பேசி கொண்டு எல்லாம் பண்ணியிருக்காரு. அதனால ராமானுஜர் பார்த்தார், இதெல்லாம் ஒன்றும் நடக்காத பொழுது நம்ம காஞ்சிபுரத்தை பார்க்க போயிடலான்னு சொல்லி புறப்பட்டார். அப்போ தான் குரத்தாழ்வான்னு சொன்னால், சுவாமி இந்த மாதிரி புறப்பட்டு போகலாகாது, இல்லை சுவாமி அவரை திருத்தி பணி கொள்ள வேணும்னா, நீ தானே சொல்லிட்டு இருக்கீ, நீரே திருத்தி பணி கொள்ளும் அப்படின்னு சொல்லிவிட்டார் குரத்தாழ்வானிடத்தை. குரத்தாழ்வான் தான் அது வரைக்கும் பேசாமல் இருந்தார். இந்த பெரிய கோவில் நம்பியினுடைய தாயார் பரவதித்து 11ஆவது நாள் கைங்கரியம் ஏகாகம்னு ஏற்படுது இல்லையோ, அந்த ஏகாகத்துக்காக இவர் அந்த நாளில் ஆள் கிடைக்கல பொழுது இப்படி வந்து பார்த்துட்டு இருந்திருக்கார். குரத்தாழ்வான பிரார்த்திச்சார். குரத்தாழ், நான் வரேன், ஆனால் அடியும் ஒரு விஷயம் வச்சுருக்கேன், அதுக்கு தேவாள் ஆமோதித்தாக வேணும் அப்படின்னு சொல்ல, ஏன்னா அது நினைச்சு வச்சுட்டார் எம்பெருமானார், சொல்லி வச்சுட்டார் இந்த காது அவர்கிட்ட. சரி போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் அங்கே போனால் எல்லாம் ததியாராதனங்கள்லாம் ஆயித்து, தாயாருடைய ஏகாக கைங்கரியம் ஆயித்து. ஆன பிற்பாடு கேட்பாளோ இல்லையோ, கர்த்தா வந்து கேட்கணும் இல்லையோ, திருப்தோசின்னா திருப்தோஸ்மின்னு இவர் சொல்லணும். திருப்தியா சுவாமிகள்லாம் ரொம்ப சிரமமாகிடுது, சிரமம் கொடுத்தாச்சு, சுவாமிகள்லாம் திருப்தியோ இல்லையோ அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கணும். அது கிரமம் இல்லையோ, இன்னைக்கு கேட்குறமோ இல்லையோ. அப்போ அங்கே போய் கேட்டா திருப்தோஷின்னு கூட இவர்னா திருப்தோஸ்மின்னு விட்டா, திருப்தி இல்லைன்னா என்ன சுவாமி தூக்கி வாரி போடுது, என்னது இது அப்படின்னு கேட்டா, அப்போதான் சொல்கிறா, இல்லை கோவில் சாவியை கொடும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கோவில் சாவியை வாங்கிவிட்டார். இதெல்லாம் 10 கொத்து பரிவாரங்கள் எல்லாம் நியமனம் பண்ணி எம்பெருமானார் எல்லாம் சரி பண்ணி வச்சுட்டார். அதுக்கப்புறம் ஒரு நாள், அதுக்கப்புறம் எம்பெருமானாரை, அதனால தான் இந்த பெரிய கோவில் நம்பி ராமானுஜனுத்தந்தாதை ஆரம்பிக்கிறதுல நடுவில் 7வது பாசுரம் பார்க்கணும். இது ஆழ்வார் கிரமத்தெல்லாம் சொல்லிட்டே வருவார். முதல் பாசுரத்தாலே அது என்ன சொல்றேன் இப்போ. அப்ப அவரை திருத்தி பணி கொண்டார். ஏன்னா அதுக்கப்புறமாக குரத்தாழ்வான் மூலமாக எம்பெருமானாருடைய திருவடிகளிலே அவரை சரணாகதியே அனுஷ்டித்தார். அதாவது குரத்தாழ்வான் தான் ஆச்சாரியன், ஆனால் அதுக்கப்புறம் எம்பெருமானாரிடத்தில் ரொம்ப பிரியம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, அதுக்கப்புறம் எம்பெருமானாரை பற்றி பாட்டு பாடுறேன்னு ஆரம்பிச்சுட்டார். தேவாளோட பெருமை பூரா இந்த உலகத்துக்கு தெரியணும், தேவாள் இவ்வளோ பெரியவர், எப்பேற்பட்டவர்னு அவரை பற்றி பாசுரம் பாட ஆரம்பிச்சுட்டார். ராமானுஜரோட கொண்டு வந்து காமிச்சார். இதெல்லாம் நன்னா இல்லை, இப்படி ஒரு எத்தியை பற்றிலாம் இப்படி கொண்டாடிலாம் பண்ணக்கூடாது, வாண்டான்னு தள்ளிவிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தார்,
சரி அப்படின்னு மற்றொரு சமயம் திரும்ப எழுதி கொண்டு கொடுத்தார். கொடுத்துட்டு சுவாமி பார்த்தார், இல்லை இப்படிலாம் இருக்கே, இதெல்லாம் பண்ணலாமான்னா அப்போ சுவாமியால் அதை மறுக்க முடியல. என்ன எழுதி வச்சார்னா, இப்போ நம்ம சேர்க்கிறோம் இல்லையோ, அதுதான் பூமன்னுமாது பொருந்திய மாறவன் புகழ்மொழிந்த பாமன்னுமாற நடிவணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமன்ன வந்த விராமானுஷன் ஜனநாரவிந்தன் நாமன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களேன்னு சொல்லப்படுகிற இந்த பாசுர ஆரம்பம். முதல்ல நம்மாழ்வாரை பற்றி கொண்டாடினார். ஆறு பூமன்னுமாது பொருந்திய மாறவன் புகழ்மொழிந்த பாமன்னு மாற நடிவணிந்து இந்தவன். ஏன்னா ராமானுஷருக்கு என்ன பேரு? அவருக்கு ராமானுஷருடைய, அதாவது நம்மாழ்வாருடைய திருவடியும் பேரு அவர் தான். ஏன்னா இன்னைக்கு நம்மாழ்வார் சன்னிதியில் போய் நம்ம ஷட்டகோபம்னு சொல்லக்கூடாது. அங்கே போனால் எம்பெருமானார் தான், எம்பெருமானார் சாதிக்கணும்னு தான் சொல்லுவா. அதுக்கு ஷடகோபம் பொன்னடின்னு பேர், ஷடகோபன் பொன்னடின்னு பேர். ஷடகோபம் பொன்னடினா ராமானுஷர் திருவடி தான், அங்கே தான் இருக்கும். அங்கே போய் கேட்டோம்னா நம்மாழ்வார் சன்னிதிக்கு போய் ஷடகோபம் சாதிக்கோங்கிறது இல்லை, அது எம்பெருமானார் தான். இப்போ நெஞ்சே சொல்லுவோம் அவங்களே முதல்ல நம்மாழ்வாரை பாடினார். அதுக்கப்புறம் ரெண்டாவது பாசுரம் முதல்ல வேதத்துக்கு சமமாக 4 பிரபந்தங்களை பாடினதுனால நம்மாழ்வாரை பற்றி முதல்ல பாட்டார். அதுக்கப்புறம் அங்கங்களுக்கு சமமாக திருமங்கையாழ்வார் 6 பிரபந்தங்களை கொடுத்ததுனாலே அதில் ரெண்டாவது பாசுரம் கள்ளார் பொடில் தன்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மனுஷர் நீங்கி குறையல் பிரானடி கீழ் வில்லாத அன்பனி ராமானுஷன் மிக்க சீலமல்லால் உள்ளாதென் நெஞ்சு ஒன்னறியே எனக்குத்த பேரியல்வேன்னு ரெண்டாம் பாசுரம். இந்த கள்ளார் பொடில் தன்னரங்கன்கிற பாசுரத்திலே திருமங்கை ஆழ்வாரை கொண்டாடுகிறார். குறையல் பிரான் அடி கீழ் வில்லாத அன்பரி ராமானுஷன். குறையல் பிரான் திருமங்கை ஆழ்வார் இந்த திருக்குறையூரில் தான் அவதாரம் பண்ணார். அதனால்தான் குறையல் பிரான் அடி கீழ் வில்லாத அன்பரி ராமானுஷன். திருமங்கை ஆழ்வாருடைய திருமேனி அந்த பீட்டத்துக்கு கீழே பார்த்தோம்னா எம்பெருமானாருடைய சிறிய திருமேனி எழுந்துருள பண்ணியிருப்பா. விஷயம் தெரிஞ்சிருந்து பிரதிஷ்டாபனம் பண்ணியிருப்பா. அவசியமா அப்படிதான் பண்ணியிருப்பா. திருக்குறையூரில் போய் சேவிச்சாலும் சரி, இங்கே நம்ம பக்கத்தில் எங்கே சேவிச்சாலும் அந்த இடத்துல குறையல் பிரான் அடி கீழ் வில்லாத அன்பன். அந்த பீட்டத்துக்கு கீழே பார்த்தோம்னா எம்பெருமானாருடைய சிறிய திருமேனி எழுந்துருள பண்ணப்பட்டிருக்கும். அர்த்தம் இதுதான். அந்த பாசுரம் பாடிருக்கார். இப்படி பாண்டே வந்தவர் 7ஆம் பாசுரம் திடீர்னு கூரத்தாழ்வானை கொண்டு அங்கே சேர்க்கிறார். ஏன்னா கூரத்தாழ்வான் மூலமாகத்தான் எம்பெருமானாருக்கு இவர் ஆட்பட்டார். அதனால்தான் மொழியக்கடக்கும் பெரும்புகழாம் வஞ்சமுக்குறும்பாம் குழியக்கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடியவன் வழியக்கடத்து விராமானுஷன் புகழ் பாடி அல்லா வழியக்கடத்து நமக்கினியாதும் வருத்தமன்னேன்னு 7ஆம் பாசுரத்திலே கூரத்தாழ்வானை கொண்டு திடீர்னு ஆழ்வார்கள் கிரமம் வந்துட்டே இருக்கச்சே திடீர்னு கூரத்தாழ்வானை கொண்டு வருவானேன்? காரணம் இதுவே. அந்த கூரத்தாழ்வான் திருவடி பணிந்தன்னோ எம்பெருமானாரிடத்திலே ஆட்பட்டார். அதுக்காக தான் எம்பெருமானார் என்ன பண்ணார், திருவரங்கத்தம்மனார் என்ன பண்ணார்னா பாசுரம் பாண்டே வந்தார். முன்னாடி வாண்டார் எம்பெருமானார். இப்போ என்ன பண்ணார்னா ஆழ்வார் பாசுரத்தை ஆழ்வார் இப்போ ஏற்பட்ட ஆழ்வாருடைய சம்பந்தப்பட்டவராக இருக்கக்கூடிய எம்பெருமானாரே எல்லாம் அப்படின்னு பாசுரம் பாடிவிட்டா இதை போய் வாண்டார் எப்படி சொல்லுவார் அவர்? இப்போ பூமன்னுமாது பொருந்திய மாறவன் புகழ்வழிந்த பாமன்னுமாறர் அடிபணிந்து மாறன் அடிபணிந்து இந்தவன் மாறன் அடிபணிந்து இந்தவன் இல்லைன்னு நான் சொல்ல முடியுமோ? எம்பெருமானார் சொல்ல முடியாது இல்லையோ. கள்ளார்பொழில் தன்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மனுஷர் நீங்கி குறையல் பிரான் அடி கீழ் விழாத அன்பனி ராமானுஷன் அப்படி சொல்லியிருக்கார். இப்போ குறையல் பிரான் அடி கீழ் விழாத அன்பனி ராமானுஷன் சொன்னா இல்லை நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு எம்பெருமானார் சொல்லுவாரா? சொல்ல முடியுமா? முடியாது. மாறன் அடிபணிந்து இந்தவன் சொன்னா முடியும், இல்லைன்னு சொல்ல முடியுமா எம்பெருமானாரால? முடியாது. இப்ப விக்கித்து போட்டார் எம்பெருமானாரால அதை வாண்டான்னு சொல்லுவதற்கு இல்லாமல் போயிட்டு, அதனால இது பூரா பாசுரம் பூரா பாடினார். 108 பாசுரம் பாடினார். சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியம். பிரபன்ன காயத்ரி என்னும் பிரபன்ன சாவித்ரி என்னும் சொல்லப்படுகிறது இந்த பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தங்களுக்குள்ளே 4000 பாசுரம்னா 4000 பாசுரம் கணக்கா 4000 அப்படிங்கிறது அல்ல. 3000 சுச்சம் பாசுரங்கள் 3800 சுச்சம் பாசுரங்கள் இருக்கு. 4000 சரியா 4000 கிடையாது. இப்போ வால்மீகி ராமாயணத்துல 24,000 ஸ்லோகம்னு சொல்றோமே தவிர 24,000 உண்டானா 24,000 சரியா கிடையாது. இப்ப படின்னா 32 எழுத்துன்னு சொல்றோம். 32 எழுத்து இருக்கும். ஆனா அது அவ்வளவா 3000 படினா 3000 பெருக்கள் 32 எழுத்து சரியா இருக்குமானா அப்படி இருக்காது. அது ஒரு கணக்கு. அத போல அப்படி எழுதி கொண்டு வந்தார் 108 தரம்.
ஏன்னா பிரபன்னர்களுக்கு, சரணாகதர்களுக்கு, பிரபன்னர்கள்னா சரணாகதர்கள், இந்த சரணாகதர்களுக்கு முக்கியமானது எதுன்னா ராமானுஜனுத்தந்தாதி 4000 திவ்ய பிரபந்தங்கள் ஆழ்வார்களுடைய பாசுரங்களோட இத்தையும் சேர்த்துருக்கான். ஏன்னா சாத்துமரம் முடிஞ்சதுன்னா அந்தந்த பிரபந்தம் முடியும். இப்போ 4000, இப்போ தான் ஐப்பசி மாதம் திருமூலதர நட்சத்திரம் ஆச்சு. 10 நாள் 4000 செய்ப்பா. 1000, 2000, 3000 அப்படி முதல்ல 1000 ஆயிடு முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் 2000 ஆரம்பிப்பா, பெரிய திருமணி ஆரம்பிப்பா, திருவாமணி ஆரம்பிப்பா. அது இதில் ஒரு 10, இதில் 2 10, இதில் 2 10 இப்படி செவிச்சுட்டே வருவா. கடைசியாக முடியும். முடிஞ்சா ராமானுஜனுத்தந்தாதி பூர்த்தி பண்ணி உதயசத்திரமால முடிச்சுதான் சாத்தமுறையை. இந்த ராமானுஜனுத்தந்தாதி முடிச்சுட்டோம்னா தான் இப்போ நித்தபடியாக நம்மளே செய்கிறோம். பல்லாண்டு செவிச்சுட்டு அதுக்கு முன்னாடி ராமானுஜனுத்தந்தாதி இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடமா இருஞ்சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பன் நல்லோன்னு சொல்லி அந்த பாசுரங்களை சாத்துமுறை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம இந்த உபதேசரத்தனமானதுன்னு சிந்தனாளி சிந்திப்பார்னு மணவாள் மாமனியுடைய உபதேசரத்தனமால பாசுரத்தை சேவிச்சு சர்வதேசாகாலே திவ்யாய பராக்கிரமா ராமானுஜாய திவ்யாக்யா வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு சொல்லி சேவிக்கிறோம். ஆஹா, இந்த பாசுரங்கள் இப்படி சொன்னது பிரபன்னர்களுக்கு இதுதான் ஒரு நித்தப்படி சேவிக்கணும். பிரபன்னர்களுக்கு காயத்ரி, பிராமணன் சொன்னா அவன் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். திரிகால சந்தியாவந்தனம் அப்படிங்கிறது 3 வேளை சந்தியாவந்தனத்தை பண்ணணும். பிராத சந்தியா, மாத்தியான்னிகா, அப்புறம் சாயம் சந்தியா 3 காலத்துலையும் பண்ணணும். இது பண்ணலைன்னா பண்ணா இன்னும் 6 நமக்கு மக்குடமோ எதுவுமோ வைக்க போகிறது கிடையாது. ஆனால் பண்ணலைன்னா பாவத்திலே தள்ளும். இதுதான் இதில் கோளாறு. இதெல்லாம் நித்திய கர்மா, நித்திய கர்மா. அதுக்கு தான் அத்தியாயோ உற்சர்ஜனன்னு சொல்கிறோம். ஏன்னா வேதாத்தியனம் பண்ண நிறைய பண்ணிட்டே இருக்கணுமா. பண்ணிட்டா எப்போ அனத்தியன காலம் இருக்கோ அந்த நேரத்தில் நிறுத்தணும். ஆனால் அதை நிறுத்தாமல் சேவித்தபடினாலே ஏற்படக்கூடிய கோளாறுனால தான் நம்ம உபாகர்மா விதி பண்ணுற போது அத்தியாயோத்சர்ஜன, அத்தியா உற்சர்ஜன அகரண பிராயச்சித்தார்த்தம் என்று தெரிவிக்கிறோம். அப்போ உற்சர்ஜனம் பண்ணுகிறோம். நாம ஒரு 10 இடம் 10 பண்ண வேண்டிய இடத்துல 11 பண்ணிட்டோம். இல்லை 10 நாள் பண்ண வேண்டிய இடத்துல 15 நாளாக பண்ணிட்டோமா. இப்போ அனத்தியான காலம்னா அமாவாசை அன்னைக்கு பண்ண மாட்டா. அதுக்கப்புறம் பிரதம திதியாகும் அன்னைக்கெல்லாம் சேவிக்க விடாதுன்னு சொல்லுவார்கள். அதுதான் அனத்தியான காலம்னு பேர். அன்னைக்கு சேர்த்து சேவிச்சுட்டா அப்போ பண்ணக்கூடாதுன்னு இருக்கிற இடத்துல பண்ணிட்டாங்கன்னா கோளாறு இல்லையோ. அதுக்காகத்தான் இப்போ நம்ம அகரண பிராயசித்தார்த்தமாகத்தான் பண்ணிட்டு இருக்கோம் உபாகர்ம விதி. இது முந்த நாளில் பண்ணிட்டு இருந்திருக்கா, கூட பண்ணதுனால அவ சொல்லிட்டு இருக்கா. இப்போதான் நம்ம பண்ணவே இல்லையே. அப்புறம் இப்போ அத்தியா உற்சர்ஜனன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது இல்லையோ. அது ரொம்ப வேடிக்கா நம்மள அது சொல்லியிருக்கா, நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம், சேவிச்சுன்னு தான் இருக்கோம். எதுக்காக சொல்ல வந்தேன்? பிரபன்னர்களுக்கு எப்படி பிராமணனுக்கு காயத்ரி ஜபத்தை சொல்ல வேண்டுமோ அதுபோல பிரபன்னர்களுக்கு இந்த காயத்ரி எது, இந்த சாவித்திரி எதுன்னா 108 பாசுரங்களாலே சொல்லப்பட்டதான ராமானுஷன் உத்தந்தாதி. ஒவ்வொரு பாசுரத்திலையும் ராமானுஷா, ஒவ்வொரு பாத்திரத்திலையும் ராமானுஷா வந்துட்டே இருக்கும் இல்லையோ. ராமானுஷா 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 சரணாகதியை அனுஷ்டித்தார். அந்த அளவுக்கு இது எம்பெருமானாரிடத்தில் அனுஷ்டித்த விதம் திருவரங்கத்தமுதனார். அது 2வது ஒரு இடத்துல பேசியிருந்தோம். இப்போ 2வதாக சொல்லப்பட்ட வார்த்தை இது. அதில் இது ஒன்றுன்னா மணவாள மாமனிகள் வாழ்ந்த காலத்தில் அவர் என்ன பண்ணிட்டார்னா 20 பாசுரம் 20 ஸ்லோகம் எதிராஜ விம்சதின்னு தெரிவித்தார். எஸ்துதிம் எதுவதி பிரசாதினம் யாஜஹார எதிராஜ விம்சதிம் தம் பிரபன்ன ஜனஜாதகாம்புதம் நௌமி சௌமி வரயோகி புங்கவம் என்று சுவாமி மணவாள மாமுனிகள் தான் அந்த எம்பெருமானாரிடத்திலேயே சரணாகதி அனுஷ்டிக்கும்படியா எதிராஜ விம்சதி 20 ஸ்லோகங்கள் எதிராஜ, ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் எதிராஜா வரும், யதீந்திரா வரும், எதிராஜா வரும், யதீந்திரா. அதே போல இவர் திருவரங்கத்தமுதனார் பெரியகோயில் நம்பி பாசுரந்தோறும் ராமானுஷா ராமானுஷா ராமான். அதாவது ராமானுஷாங்கிற இந்த திருநாமம் எவ்வளவு உயர்ந்ததுன்னா காமகஸ்தாம் பிரபத்தியந்தே ஜந்தவோ ஹந்த மாதுருஷான்னு சொல்லப்படி. அதாவது சதுரா சதுரக்ஷரி காமகஸ்தாம் பிரபத்தியந்தே ஜந்தவோ ஹந்த மாதுருஷான்னு 4 திருநாம 4 அக்ஷரங்களாக இருக்கக்கூடிய நாராயணா. 4
நாராயண நாராயண 4 அக்ஷரம் இல்லை. இந்த 4 அக்ஷரங்கள், நாராயணன்கிற 4 அக்ஷரங்கள் உயர்ந்தது தான். ஆனா அதை ஒன்று பீட் பண்ணிடுது. எந்த 4 அக்ஷரங்களை கொண்டது? ராமானுஜ. இந்த ராமானுஜங்கிற இந்த 4 அக்ஷரமானது புறத்தாழ்வான் தெரிவிக்கிறார். நாராயணாங்கிற இந்த திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய நாராயணாங்கிற மந்திரத்தை ராமானுஜாங்கிற இந்த மந்திரமானது தன்பால் ஈர்த்ததுன்னு சொன்னா அத்தனை பெருமை உடையது. அவ்வளவு ராமானுஜா. அதனாலதான் ராமானுஜாங்கிற திருநாமத்தை பாசுரந்தோறும் சொல்லியிருக்கார். அதில் ஏன்னா சரணாகதி மார்க்கத்தையே சொல்லி போந்து நம்ம எல்லாருக்கும் ராமானுஜ சம்பந்திகள் அப்படிங்கிறது இதில் முக்கியமான ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய மூதாதையர்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காளோ இல்லையோ, திடீர்னு நம்ம வரல, 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கா. ராமானுஜர் வாழ்ந்த போதும் வாழ்ந்திருந்திருப்பார்கள் நிச்சயம். ஆனால் அவர்கள் பேரெல்லாம் நமக்கு என்னைக்கான்னு தெரிஞ்சுதா? கொஞ்சம் நம்ம ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா அவர்கள் திருநாமம் 7 தலைமுறைக்கு முன்னாடி தான் தெரியும். அதுவும் எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியாது. 7 தலைமுறை வரைக்கும் தான் நமக்கு அதில் அசௌச்சங்கள் இதெல்லாம் 7 தலைமுறை வரைக்கும் தான் உண்டு. இப்போ அடியே சொல்லணும்னா அதெல்லாம் ஆரம்பத்தில் இருந்தார். திருத்தலையூரில் இருந்தார் ஒரு சுவாமி. அவர் தான் நாராயணவாத்தியார் இருந்தார். ஆதியில் நாராயணவாத்தியார் இருந்தார். அதுக்கு ஒரு சக்கரவாத்தியார் இருந்தார். அதுக்கு ஒரு திரும்ப நாராயணவாத்தியார் இருந்தார். அவருடைய திருக்குமார சேஷவாத்தியார் இருந்தார். அவருடைய திருக்குமார நாராயணவாத்தியார் இருந்தார். அவருடைய திருக்குமார சீனிவாச பட்டாச்சாரியர் இருந்தார். அவருடைய திருக்குமார நாராயணங்கர் இருந்தார். அதுக்கப்புறம் அடியன். இப்போ இந்த 7 தலைமுறைக்குத்தான் நமக்கு தெரியுதே தவிர இதுக்கு எம்பெருமானார் வாழ்ந்த காலத்தில் இருந்த மூதாதையருடைய பேர் நமக்கு தெரியுறதோ இல்லையே. ஆனால் எம்பெருமானார் பேர் இன்னைக்கு தெரியுது. எப்படி? அங்கதான் விசேஷம். திருவரங்கத்தமராருக்கு நன்னா தெரிஞ்சு போச்சு. இவர் ஆதிசேஷனுடைய அபராவதாரமாக வந்தவதரித்தவர். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் திருதீயா பலபத்ரஸ்து கலவு ராமானுஜஸ்ததா. முதல் யுகத்தில் ஆதிசேஷனாக, 2ஆம் யுகத்திலே அதுவே லக்ஷ்மணனாக, 3வது யுகத்திலே பலராமனாக, 4வது யுகத்தில் அவர் வேறாருமல்ல பகவத் ராமானுஜரே அப்படின்னு சொல்றார்கள். அந்த அளவுக்கு பெருமை படைத்தவர். சம்பிரதாயத்தை, சித்தாந்தத்தை, ராமானுஜ சித்தாந்தம், விசிஷ்டாத்வைத சித்தாந்தம், ராமானுஜ சம்பிரதாயம், எம்பெருமானார் தரிசனம்னு சொல்லுகிறார் நம்பெருமாள். எம்பெருமானார் தரிசனமின்னே இதற்கு நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைத்தாருங்கிற பெருமை நிறைய இருக்கு. கிரந்தங்கள் நிறைய இருக்கு. ஆயுசு போராது, அவ்வளவு இருக்கு. அத்தனை தூரம் எழுதி வச்சிருக்கா. இதுக்கு வியாக்கியானங்கள், மூலத்தை சேவிக்கிறதுக்கே ஆயுசு போராது. இதுக்கு ஒரு வியாக்கியானங்களை தேவிக்கிறதுக்கு ஆயுசு போருமா? நிச்சயமா போறாது. அத்தனை எழுதி வச்சிருக்கா. ஆயுஷுக்கும் இருக்கு, வியாக்கியானங்களும் இருக்கு, மூலமும் இருக்கு. ஆனா இப்ப இந்த ராமானுஜ சம்பிரதாயம்னு சொல்றமே, அவர் அந்த எம்பெருமானார். இது ஒரு பக்கமாச்சா. இந்த ராமானுஜருடைய நூத்தந்தாதியை மட்டும் பெருமாள் பிரத்யேகமா கேட்கணும்னு ஒரு நாள் ஆசை திருவரங்கத்துல. அதுக்கு நம்பெருமாள், அதாவது பெருமாள் புறப்பாடு கண்டுள்ள போகும்போது அந்தந்த வீதிகள்ல, தெற்கு உத்தர வீதியில பெருமாள் புறப்பட்டு வெளியில வரார். அப்படின்னா சப்தாவரண புறப்பாடுன்னு அதுக்கு பேரு. சப்த ஆவரணம். ஏன்னா பெருமாள் பூரா 7 பிராகாரத்திற்குள்ளதான பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். முதல்ல மூலம் பெருமாள், பெரிய பெருமாள் எழுதுக்காரோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி ஒரு நம்ம உள்ள போய் அந்த பெரம்பு திருமணத்தூண்கள் இருக்கும். அந்த திருமணத்தூண்களை ஒட்டினோம்னா ஒரு கதவு இருக்கும். இப்ப யாரும் அங்க போய் உள்ள போய் சேவிக்க முடியாது. அது முன்ன நாள்ல அது சேவிக்கும்படியாக இருந்து உள்ளது. கார்த்திகை மாசத்துல ஏதோ சேவிக்கிறதுக்காக இருந்திருக்கு. அது உள்ள, அதுதான் முதல் பிராகாரம். அது தர்மவர்மாவனுடைய திருச்சித்து, முதல் திருச்சித்து. 2வது திருத்து ராசமகேந்திரன் திருச்சித்து. 3வது திருச்சித்து குலசேகரன் திருச்சித்து. ஏகாசி பிரதட்சணமா வராலும் அதுதான் குலசேகரன் திருச்சித்து. 4வது முதல்ல ஆரம்பிச்சிடும் தர்மவர்மா திருச்சித்து, அதுக்கப்புறமா ராசமகேந்திரன் திருச்சித்து, குலசேகரன் திருச்சித்து, அகலங்கன் திருச்சித்து, அதுக்கப்புறமா ஆரிபடால் வாசல் இருக்கும் இல்லையோ அந்த திருச்சித்து, அதுக்கப்புறமா உத்தர வீதி இருக்கும் இல்லையோ அது திருவிக்கிரமன் திருச்சித்து, அதுக்கப்புறமா கடைசியாக கலியுகராமன் திருச்சித்துன்னு மொத்தம் 7 திருச்சித்துக்கள். ஆதிநாட திருச்சித்து நடுவில் ஒன்று இருக்கு. ஆக முதல்ல தர்மவர்மா, 2வதாக ரசமகேந்திரன், அதாவது
குலசேகரன் திருச்சுத்தூர், ஆலிநாடன் திருச்சுத்தூர், அகலங்கன் திருச்சுத்தூர், அதுக்கப்புறம் திருவிக்கிரமன் திருச்சுத்தூர், அதுக்கப்புறமா கலியுகராமன் திருச்சுத்தூர்னு 7 திருச்சுத்துக்களுக்குள்ளதான் பெருமாள் உள்ளுக்குள்ள இருக்கார். சப்தப்பிராகார மத்தியேன்னு பட்டர் தெரிவிக்கிறார் தன்னுடைய ரங்கநாத ஸ்தோத்திரத்தில். சப்தப்பிராகார மத்தியே சரசித முகுளோத்பாசமானே விமானே காவேரி மத்திய தேசே மிருதுதர பணிராட் போகபரியங்க பாகே என்று தெரிவிக்கிறார். சப்த பிராகாரங்களுக்குள்ள பெருமாள் இருக்கார். இது அந்த பெருமாள் இருக்கார் இல்லையோ, அந்த அந்த புறப்பாடு நம்பெருமாள் கேட்கணும், ராமானுஜர் தந்தாதியை கேட்கணும். ஒரு நாள் நம்பெருமாள் புறப்பாடு போயிட்டே இருக்கார். ராமானுஜர் வாழ்ந்த போது எம்பெருமானாரும் கோட்டியில் இருக்கார். வந்தபோது ராமானுஜர் தந்தாதியை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் கொண்டு போய் மடத்தில் ஏழை பண்ணுங்கோன்ட்டான். ஏன்னா எம்பெருமானாரை பற்றி பாடுற பாட்டில் எம்பெருமானாரே இந்த கோட்டில் இருந்தால் அவருக்கு லட்சியாக இருக்குமோ இல்லையோ. அவர் ராமானுஷா எல்லாரும் செய்ய போகிறா. அவரை கொண்டு மடத்தில் கொண்டு உட்காந்து வச்சுருங்கோன்னுட்டா. சிஷ்யாவில் கொண்டு போய் சுவாமி இன்னைக்கு அங்கே ஏற்றிருக்கான்னு சொல்லிட்டு விட்டுன்ட்டான். இப்போ பெருமாள் முக்குக்கு முக்கு தெற்கு சித்திரவீதியிலேருந்து பெருமாள் புறப்பட்டு போவார். அந்த முக்கில் சத்தமே இருக்காது. ராமானுஷ நூத்தந்தாதி மத்திரம் தான். ராத்திரி 11:30 மணிக்கு மேலே தான் ஆரம்பிப்போம் புறப்பாடு. வீதியில் அத்தனை பேரும் அவரவர்கள் இல்லத்திலிருந்து வெளியே வந்து பெருமாளுக்கு அந்த வீதியில் பெருமாள் ஏழ்றாருன்னா எல்லா வீதிகளை எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி தண்ணீர் தெளித்து நல்லா கோலம் போட்டு ஆச்சரியமாக வச்சிருப்பா. 11:30 மணிக்கு மேலே பெருமாள் அங்கே புறப்பட்டு வருவார். அது வரைக்கும் ராமானுஜந்தாதிய நம்பெருமாள் கேட்குறார். அதை கேட்டே வருவார். அந்த முக்கில் வந்ததுக்கு அப்புறம் தான் வேட்டு சத்தம் கேட்கும். அப்போ தான் வாத்தியம் இருக்கும். அது வரைக்கும் எந்த வாத்தியமும் இருக்காது. திரும்ப அங்கிருந்து நேர தெற்கு சித்திர வீதிக்கு மூலையிலேருந்து நேர மேல சித்திர வீதி கடைசி வரைக்கும் போவார். அந்த மூலையில திரும்ப வெட்டு, திரும்ப அங்கதான் மழை வர சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் அங்க வடக்கு சித்திர வீதியிலேருந்து ஆரம்பிச்சு அந்த முக்குலேருந்து ஆரம்பிச்சு கடைசி வடக்கு சித்திர வீதி கடைசி வரைக்கும் போவார். திரும்ப அந்த மூலையில இருந்து ஆரம்பிச்சு கிழக்கு சித்திர வரைக்கும் போவார். இப்படியே வந்து திரும்ப தெற்கு சித்திர வீதி வழியாக உள்ள நுழைந்து பெருமாள் தான் தன்னுடைய ஆஸ்தானத்துக்கு போவார். அங்கே மண்டபம் ரங்கவிலாஸ் மண்டபத்தில் எழுந்துருளி அங்கே பெருமாள் திருவந்தி காப்பெல்லாம் இது நடக்கும். இதுக்கு சப்தாவரண புறப்பாடுன்னு பேரு. பெருமாள் ரொம்ப ஆச்சரியமாக ராமானுஷந்தாதியை பிரத்யேகமாக கேட்குறார். ஒரு நாள் நடக்கிறது. அந்த மாதிரி பெருமாளுக்கு அத்தனை பெருமை உண்டு. ராமானுஷந்தாதியிலே அத்தனை பெருமை உண்டு அப்படிங்கிறது ஒரு இடத்துல பார்த்தோம். மூன்றாவது, திருமங்கையாழ்வார் அருளி செய்திருக்கக்கூடிய பிரபந்தங்கள் 100 பாசுரங்கள் மங்களாசாசனம். 2 திவ்யதேசம் தான். திருநறையூருக்கு 100, திருக்கண்ணபுரத்துக்கு 100. ஏன்னா திருக்கண்ணபுரம் பெருமாள் பஞ்சகிருஷ்ணாரண்ய நட்சத்திரங்களுக்குள்ளே ஒன்றும். திருநறையூர் நம்பி நடத்த தான் அவருக்கு பஞ்சசம்ஸ்காரமே சாதிச்சிட்டார் இல்லையா. சீனிவாச பெருமாள் இடத்துல தான் பஞ்சசம்ஸ்காரம் சாதிச்சிட்டார். அங்கே பிரத்யேகமாக பெருமாள் பிரயோக சக்கரமாக பெருமாள் கண்ட்ரோல், அதாவது அந்த சங்கு சக்கராதிகள் மாறி இருக்கும். அந்த பெருமாளை போய் சேவிச்சுட்டு அவருக்கு 100, ஸ்ரீரங்கத்துக்கு 50 தான். ஏன் சுவாமி இது எல்லாருக்கும் நிறைய பாடுறாருன்னா ரெட்ட சம்பவம், ஆச்சாரிய சம்பவம் இல்லையோ. திருக்கண்ணபுரம் திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை கொடுக்கும்படியா திருக்கண்ணபுரத்துக்காக 8ஆம் பத்து முழுக்க பெரிய திருமொழியில 8ஆம் பத்து முழுக்க சிறையிலங்கு பொன்னாடி தென்படை தன் தொன்சங்கம் என்கின்றாளால்னு ஆரம்பிக்கக்கூடியதான 100 பாசுரங்கள் திருக்கண்ணபுரத்துக்கு. 8:1 ஆரம்பிச்சு 8:10 வரைக்கும் 100 பாசுரம். ஆனா திருநறையூருக்கு 6ஆம் பத்து 4ஆம் திருமொழியிலேருந்து ஆரம்பித்து 6:4 ஆரம்பிச்சு 7:4 வரைக்கும் 100 பாசுரம். 2:10 அப்படி கலந்துருக்கும். அங்க ஒரு 50, இங்க ஒரு 50 இருக்கும். திருநறையூர் பதிகம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படின்னு கஞ்சோர வெங்குருதி அப்படிங்கிற பதிகங்கள் எல்லாம் வரக்கூடியது. திருநறையூருக்காக 100 பாசுரங்கள். திருமங்கை ஆழ்வாருடைய மங்களாசாசனம். கிட்டத்தட்ட 3 விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கோம். அப்போ ஒவ்வொரு குறைச்சன பாடினவர் திருப்பானாழ்வார், பகுமானம் நிறைய வாங்கின்றவர். ஏன்னா நம்ம ஆழ்வார் கதறும் கதறினார். கூவிக்கொள்ளும் காலம் என்னும் குறுகாதோன்னார். கூவிக்கொள்ளும் காலம் என்னும் குறுகாதோ, நான் கூப்பிட்டே இருக்கேனே. பெருமாளை பார்த்தா, பெருமாளே நீ இன்னைக்கு எப்போ ஆரம்பம் முதல் பாசுரத்திலே அதானே சொன்னார். பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும், பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும், என்னென்ன நேர்மை இனியாமுறாமை விரளிப்பான் என்னென்ன யோனிமாய்ப் பிறந்த இமையோர் தலைவா என்னென்னு கேட்டருளாய்
அடியேன் செய்யும் விண்ணப்பமே. பாசுரம் திருவிருத்த ஆரம்பிக்கிறப்ப தான் இது வேண்டாம், இந்த சம்சார மண்டலம் வேண்டாம், தூக்கு என்ன கொண்டு போன்னா அவர் வந்ததே காரணம் நிறைய இருக்கு. 4 காரணத்துக்காக பெருமாள் இந்த லோகத்திலே நம்மாழ்வாரை 32 திருநக்ஷத்திரங்கள் வைத்தானாம். 4 காரணம். நாடு திருந்துவதற்காக, நச்சு பொய்கை ஆகாமைக்காக, பிரபந்தம் தலை கட்டுவதற்காக, ஆர்த்தி பெறுவதற்கு 4 காரணம் சொல்றார் அழிவனோட பெருமாள் நாயனார். நாடு திருந்த வேண்டுமா, எல்லாரும் நம்பனா, எல்லாரும் ஆஹா ஆழ்வார் பாசுரமா, ஆழ்வார் ஆழ்வார் ஆழ்வார், எல்லாரும் என்ன சொல்றோம், ஆழ்வாரே ஆழ்வாரே ஆழ்வார், நம்மாழ்வாரை போல உண்டா, கண்ணனே அவர் தான் அப்படிங்கிற அளவுக்கு நம்மாழ்வாருடைய பிரபந்தத்துக்கு கட்டுப்படாதவர்கள் ஆறுதான் உண்டு உலகத்தில், யாருமே இல்லையே. தமிழ் தெரிஞ்சா போதும், ஏன் தமிழ் கூட தெரியணுங்கிறது இல்லை, எதில் வேணா எழுதி வச்சுக்கிறாள். இப்பெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் எழுதி வச்சுக்கிறா, ஆங்கிலத்தில் எழுதி வச்சுக்கிறா, அவள் தெரிஞ்ச பாஷையில் எழுதி வச்சுருவா. என்னதான் இருந்தாலும் ஆழ்வார்னு சொன்னால் கையை கூப்பித்தானே ஆகணும். இந்த ஆழ்வார் தென்குருகூர் சடகோபன்னு சொன்னால் நேராக தெற்கு நோக்கி கையை கூப்பித்தானே ஆகணும். அந்த ஆழ்வாருக்கு அத்தனை பெருமை. அந்த ஆழ்வாரை பார்த்தோம்னா ஆழ்வார் ஆறுனா அது பூமினா, அதாவது பின்னகொல் நிலமாமகள்கொள் திருமகள்கொள் பிறந்துட்டார் என்ன மாயங்குளோன்னு ஆழ்வார். ஆழ்வார் ஆறுனா அவர் என்ன ஆழ்வாரா, இல்லை இப்போ மகாலட்சுமி தாயாரா, இல்லை நப்பின்ன பிராட்டியா, இல்லை பூமி பிராட்டியா, யாருன்னே தெரியலையா. அவளை விட உயர்த்தியாவன்னும் இவள் இருக்கிறாள், அதாவது நாயிகா பாவத்தில் அத்தனை பெருமை உண்டு. நம்மாழ்வார் அவரைத்தான் நம் பெரியன் சொல்படி கேட்டோம்னு கடைசியா பிரணய கலகோத்சவமாக இருக்கக்கூடிய பங்குனி உத்தரத்தில் ஆழ்வார் சொல்படி கேட்டோம் அப்படின்னு தானே சொல்லி கடைசியில் 2 பேரும் சமாதானம் ஆறா. அந்த ஆழ்வாருக்கு அத்தனை பெருமை உண்டு. ஆழ்வார்னு சொன்னா இவர் தான். இதுக்காக சொல்ல நாடு திருந்த வேண்டும், இந்த லோகமே நன்னா உஜ்ஜீவிக்க வேண்டும்ங்கிறதுக்காக, நாடு திருந்தணுங்கிறதுக்காக தானே அவர் சரணாகதி மார்க்கத்தையே பாசுரமா கொடுத்துருக்கார். நாடு திருந்த. 2வது சொன்னா நச்சு பொய்கை ஆகாமைக்கு. நச்சு பொய்கை ஆகாமைன்னா ஒரு குளம் இருக்கு, இந்த குளத்துக்குள்ள ஒரு 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 சொட்டு விஷத்தை போட்டுவிட வேண்டியது, ஒரு மூலையில போட்டுட வேண்டியது. போட்டுவிட்டா 60 சொல்லிட்டா விஷம் கலந்துருக்குன்னா, ஒருத்தன் சொன்னா அந்த மூலையில தான்ப்பா விஷம் கலந்துருக்கு. இதெல்லாம் இந்த பக்கம்லாம் நல்லா தான் இருக்கு, இந்த வடக்கால் எடுத்துக்கலாம், தெற்கால் எடுத்துக்கலாம், மேலண்டை மட்டும்தானே கொஞ்சமாக ஒரே ஒரு சொட்டு தான் போட்டிருக்கேன், அதனால ஒன்றும் பாதகம் இல்லை, நம்ம இங்கெல்லாம் எடுத்துக்கலாம்னா. ஆறாம் எடுத்து போடுவோம், பக்கமே போக மாட்டோம், இல்லைன்னா கூட ஆறும் போக மாட்டான். அவன் சும்மா பொய்ய கூட சொல்லிருக்கலாம், ஆறும் போய் அங்கே போய் எடுத்துக்க போகிறதே கிடையாது. ஆச்சா. ஆனால் நச்சு பொய்கை ஆகாமைக்குன்னா ஆழ்வார் மங்களாக பண்ணி சரணாகதி பண்ணுட்டார். இப்போ சூழ் விசும் படிமுகில் தூரியம் முழக்கினார் கடைசி பதிகம் வந்துடுது. வந்தவரை திருவுள்ள மாமனி மண்டபத் தந்தமில் பேரின்பத்து அடியோடு இருந்தவை கொந்தலர் குருகூர் சடகோபன் சொல் சந்தங்களாயிரத்து ஒல்லார் முனிவரே கடைசியா பாசுரம் வந்துடுது. 9, 10, 10 10களுக்கு 9 வரைக்கும் முடிஞ்சு போச்சு. கடைசி பாசுரம் சூழ்ந்தகன் ஆழ்ந்து இறந்த முடிவில் பெரும் வாழியோ, சூழ்ந்ததனில் பெரிய பரணன்மலச் சோதியோ, சூழ்ந்ததனில் பெரிய என்னவாவரச் சூழ்ந்தா, சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞால இன்பமேயோ, சூழ்ந்ததனில் பெரிய என் அவாவரச் சூழ்ந்தா, ஏன் கடைசியா முடிகிறார். சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞால இன்பமேயோ, சூழ்ந்ததனில் பெரிய பரணன்மலச் சோதியோ, சூழ்ந்ததனில் பெரிய என் அவாவரச் சூழ்ந்தா, ஏன் கடைசியா முடிச்சிடார். அவாவரச் சூழ் அரியை அயனை அரணை அலத்தி அவாவத்து விடுவித்த குருகூர் சடகோபன் அவாவிலந்தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த அவாவிலந்தாதி இப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தேன்னு முடிச்சுட்டார். உயர்வர உயர்நலமுடையவன் முடிச்சுட்டார். இது முடிஞ்ச உடனே திருவாமொழி சேவிச்சா எல்லாருக்கும் மோக்கம். அவா அறச்சூர் அரியை அயனை அரணை அலத்தி அவாவத்து விடுவித்த குருகூர் வீடு பத்துட்டார் ஆழ்வார். இந்த பாசனம் முடிஞ்சவொடனே வீடு பத்துட்டார் இல்லையோ, ஆழ்வார் வீடு பத்துட்டார். விடுவித்த குருகூர் சடகோவன் அன்னு வருதோ இல்லையோ, இதை பாசுரத்து சொன்னா வீடு கிடைச்சிரும், மோட்சம் கிடைச்சிரும்னு சொல்லிட்டோம்னு வச்சுங்களோ. பக்கத்தில் ஆறான்னு வருவாங்கிற இழப்புறான் சொல்லிட்டவர் முதல் கொண்டு ஆறுன்னு போகிறதில்லை, எல்லாம் அவாவா புறப்பட்டு விடுவா. வீடாவது வேண்டாம் சுவாமி, இப்போ வேண்டாம், இப்போ தான் பையனுக்கு போடணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும், அது இருக்குது இது இருக்குது, கொஞ்ச நாள் இருக்கலாமே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதுவல்ல, சரணாகதி பண்ண பிற்பாடு உடனே மோட்சமா அப்படின்னா இந்த ஜன்மா முடியும் வரையிலும் பண்ற கைங்கரங்களை பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். அதனால இது முடியுமா முடியாதா, கூடுமா கூடாதான்னு விசாரத்தை செய்து கொண்டு இருந்தோம் என்னால் பூர்வாச்சாரர்கள் எல்லாரும் இது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டது. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாஞ்ச பிரகினோகி தஸ்மை தம்மதேவம் ஆத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியேன்னு
ஆர்வத்தின் உந்தி கமலத்திலிருந்து நான்முகனை படைத்து அது தொடக்கமாக இந்த உலகத்தை உந்திமேல் நான்முகனை படைத்தான் உலகுண்டவன் எந்த வெம்மான் இமையோர்கள் காதைக்கு இடமென்பரால் சந்தினோடு மணியுங்குழிக்கும் புனல்காவிரி அந்திபோல் நிறத்தால் வயல் ஜூழ் தென்னரங்கமே. திருமங்கையாழ்வார் மங்களகரம் என்றார் 554 திருமுடியிலே. உந்திமேல் நான் முகனை படைத்தான் உலகுண்டவன் எந்த வெம்மான் இமையோர்கள் தாதைக்கு இடமென்பரால் சந்தினோடும் மணியுங்குழிக்கும் புனல் காவிரி அந்திபோல் நிறத்தால் வயல் ஜூழ் தென்னரங்கமே. தென்னரங்கத்தில் இருக்கான பெருமாள் அவன் பார்த்தா உந்திமேல் நான் முகனை படைத்தான். அந்த பெருமாளை சரணாகதி பண்ணுன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. பண்றோம். ஏன் நம்ம அது சொல்லித்தேன் பண்ணோமான்னா பூர்வாச்சாரியர்கள் அனுஷ்டித்து காண்பித்தார்கள், பண்ணோம். அப்போ அது பண்ணிட்டு கிடைக்குமா 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 கிடைக்குமானா நம்மாழ்வார் கடைசி வரைக்கும் 4, அதாவது முதல்ல நாடு திருந்துவதற்காக இங்கே வைத்தாராம், நச்சு பொய்கை ஆகாமைக்காக இங்கே வைத்தாராம். ஏன்னா இது செய்து முடிச்சோன்னா மோட்சம் இருட்டா அப்புறம் யாருமே போக மாட்டாரோ இல்லையா, அதனால நச்சு பொய்கை ஆகாமைப்பாக இங்கே வைத்தாராம். பிரபந்தம் தலைக்கட்டணும் இல்லையோ, இப்போதானே புயல் ஞானமாக ஆரம்பிச்சிருக்கார். உடனே புயல்னா இன்னின்ன நீர்மை இனியா முறாமை எனக்கு இங்கே வாடா வாடா வச்சுட்டு தூக்கு என்ன அப்படின்னா அவருக்கு தூக்கு போறார். அப்போ இனிமேல் பிரபந்தம் மேலே மேலே வரணும் இல்லையோ, அதனால பிரபந்தம் தலை கட்டுவதற்காக நம்மாழ்வாருக்கு ஆர்த்தி பெருக வேண்டுமா. இது எங்கேயாவது சொல்றதுக்கே ஆச்சாரியர்கள் நாயனா தெரிவிக்கிறார். நம்மாழ்வாருக்கு ஆர்த்தி பெருகணும்னா நமக்கெல்லாம் நம்மாழ்வாருக்கு ஆர்த்தின்னா என்ன தெரியுமா, இஷ்டத்தை தொலைத்து அனிஷ்டத்தை கொடுக்கை. இஷ்டம் அப்படின்னா நமக்கு இஷ்டம் என்ன, பெருமாளை போய் சேர்றதுங்கிறது இஷ்டம், இந்த லோகத்தில் இருக்குங்கிறது அனிஷ்டம். இதை அனிஷ்டத்தை தொலைக்கணும், இஷ்டத்தை கொடுக்கணும். இஷ்டத்தை கொடுக்க வேண்டும். இஷ்டப்பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தின்னு சொல்லுவா. இஷ்டம் பிராப்தினா என்னது, அங்கே இருக்கிறது இஷ்ட பிராப்தி. அனிஷ்ட நிவர்த்தினா சம்சாரத்தை தொலைக்கணும். இப்போ இது ரெண்டையும் கொடுத்துட்டா உடனே போட போகிறோம். அப்போ பெருமாளுக்கு இவரை இங்கே வச்சாதானே காரியம் ஆகும், நம்மாழ்வார் இங்கே வச்சாதானே காரியம் ஆகும். நாடு திருந்த வேண்டும், இது அப்படியே நச்சு பொய்கை ஆகாமல் இருக்க வேண்டும். பிரபந்தம் முழுசா பாடணுமே, இப்போதானே திருவிழா ஆரம்பிச்சிருக்காரு, எல்லாம் பாட வேண்டாமா. அதுக்கப்புறம் ஆர்த்தி பெருக வேண்டும், பரபக்தி பரஜான பரபக்திங்கிற தசை ஏற்படணுமா ஆழ்வாருக்கு. இது கேட்கறதுக்கே நம்மாழ்வாருக்கு பரபக்தி பரஜான பரபக்திங்கிறதெல்லாம் ஏற்படணுமான்னா அவருக்கு இருந்ததோ பிறந்ததுவே முதலாக சகஜ பக்தி. அப்படி இருக்கிறவரை போய் இந்த லோகத்துல அவருக்கு ஆர்த்தி பெருக வேண்டும். பெருமாளை விட்டா இனிமே உயிர் தரிக்காது. பெருமாளை பத்தி நினைக்க இன்னைக்கு பெருமாளை சேர்க்கலையா உயிரே தரிக்காது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்குமா. நம்மளாம் ஆறான உண்டானா ஏதோ இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அந்த அளவுக்கு இருந்த ஆழ்வாருக்கு 32 வருஷம் பெருமான் வைத்தார். திருமங்கை ஆழ்வார் அவர் இருந்தார், நிறைய வயசு, 90 வயசு மேல இருந்தார், 100 வயசுக்கு மேல இருந்தார். அவரை வச்சா திருக்குறளுக்கு வாண்டார். இங்க எல்லாம் பண்ணேனே, நான் நீர் பண்ணதுக்கு முதல் நான் சேர திருக்கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பண்ணிருக்கீர், நமக்காக ஒன்றும் பண்ணல. ததியாராதனம் பண்ணேனேன்னார், அதெல்லாம் அதுக்காக பண்ணீர், நமக்காக இல்லை, போயிட்டு வரும். மதில்லாம் கட்டினேனேன்னார், அதுவும் யாரும் எதிராளி வரக்கூடாதுங்கிறது நமக்காக என்ன பண்ணினீர், திருக்குறளுடி முந்தி சேரும்னார். அங்கே போய் இருந்தார். அதுக்கப்புறம் அங்கிருந்து திருநாட்டை அலங்கரித்தார் திருமங்கை ஆழ்வார். ஆனால் குறைச்சலா பாடினவர், பகுமானம் பெருசு. சில பேர் காரியமே பண்ண மாட்டா, ஆனால் அவளுக்கு தான் பேர் நிறைய இருக்கும். சில பேர் மங்குன்னு காரியம் பண்ணுவா, பேரே இருக்காது. அது ராசி, சில பேருக்கு உண்டான ராசியோ இல்லையோ. அப்ப அவர் 10 பாசுரம் தான் பெருமாளோட சேர்ந்துட்டார். 10 பாசுரம், வேற 6 4000 குறைச்சலா பாடினவர் அமரநாதிபிரான் பாடின திருப்பானாழ்வார் மட்டும்தான். மதுரகவி ஆழ்வாராது 11 பாட்டு இருக்காரு இல்லையா, ஒரு பாசுரம் கூட. அப்ப அந்த பெருமை ஏற்பட்டது இவருக்கு. அதனால அமரநாதிபிரான் முதல் பாசுரம், அமரநாதிபிரான் அடியார்க்கென்னையாட்படுத்த விமலன் அகாரம் வந்த உள்ளத்தனாய் உலகமளந்தண்டமுற உகாரம் அந்திவாய் வடவேங்கடமாமலை மகாரம். அகார உகார மகாரங்கள் அ ம அ அகாரவாச்சனான எம்பெருமான், ம மகாரவாச்சியமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா, உகாரவாச்சியமாக இருக்கக்கூடிய பெரிய விராட்டியார். அப்ப 2 பேருக்குமாக இவர்கள் இருவருக்குமாக இருக்கக்கூடியதான சிபாரிசு பண்ணக்கூடியதான பிராட்டி. அப்ப அகாரவாச்சன் மகாரவாச்சன் 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடியதான பிராட்டி. இவர்களையே
ரட்சித்து கொடுக்கும்படியாக இருக்கக்கூடியதான புருஷகார பூத்தையாக இருக்கக்கூடிய பிராட்டி. அப்படி வச்சுதான் அவர் ஆரம்பிச்சதே. சரி, அதுக்கப்புறம் நடுவில் பாருங்க, பாரமாய பழவினை வத்தறுத்து, அதுக்கப்புறம் தொண்டவன் பிறையன் துயர் தீர்த்தவன், அதுக்கப்புறம் கையனார் சுரிசங்கடலாழியர், முன்னாடி ஆவுமா, நடுவில் பாதுகை. அப்ப அகார உகார மகாரங்கள் யாரை சொல்றது? பாதுகைன்னு சொல்லப்படுகிற பெருமானுடைய திருவடியை சொல்லுகிறது. அந்த திருவடியை வைத்துக்கொண்டு இந்த திருவடியே உபாய உபயங்கள், அதுதான் உபாயம், அதுதான் வழி, அதுதான் போய் சேர வேண்டிய இடமும். உபாய உபேயம், பிராப்பிய பிராபகம், எல்லாமே அதுதான். எப்படி துவாதசி அன்னைக்கு நம்ம அகத்திக்கீரை கொடுக்குறோம், பசுமாட்டுக்கு காமிச்சோம்னா அது வரும். வந்த உடனே அல்வா எடுத்து கொடுக்குறோமா? இல்லை. அதே அகத்திக்கீரையை கொடுத்துட்டு இதுதான் ஆகாரம். அப்ப திருவடிகளிலே விழுகிறோம், சரணாகதி போகிறோம், அங்கதான் போய் சேர்க்கிறோம். அங்கேயே போய் அதுக்கு தான் கைங்கரியம் பண்ணுவோம். அந்த திருவடிகளுக்கே கைங்கரியம், குறையில்லாத கைங்கரியம், நித்தியமான கைங்கரியம் பண்ணுவதற்காகத்தான் சரணாகதி அனுஷ்டிக்கப்படுகிறது. அப்படிங்கிறதுனால அமரநாதிபரான், ஏன்னா ஆளவந்தார் சொல்லுகிறான், ஆளவந்தார் சரம திசையில படுத்துட்டு இருக்கார். கடைசி தருவாயில சிஷ்யர்கள்லாம் வந்திருக்கா. நம்மெல்லாம் கடைசி தருவாயின்னு போய் யாரும் போய் பார்த்தோம்னா எங்கே எந்த உயிர் எழுதி வச்சிருக்கேன், எங்கே யாருக்கு என்ன படம் போட்டு வச்சிருக்கேன், எத்தியா கேட்போமோ என்னவோ தெரியாது. ஆனால் அந்த ஆளவந்தார் இடத்துல போய் சிஷ்யாலாம் போய் கேட்டா, சுவாமி என்ன பண்ணுறது தேவாள், இப்படி நோவு சாத்தி கொடுத்தே என்ன பண்ணலாம், இது பண்ணலான்னா சரமமான உபாயம் ஒன்று சொல்ல வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சாலாம். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார்? வேற எதுவும் சொல்ல. அவர் சொன்னது, வேணையும் கையுமாக இருக்கக்கூடிய அந்தரங்கராக இருக்கக்கூடிய திருப்பானாழ்வாருடைய திருவடிகளையே எல்லாம் என்று பற்றி கொண்டிருக்க வேணும். அவர் யார் தெரியுமா? பெரிய பெருமாளுடைய திருவடிகளையே எல்லாமாக சரணாம்பதுமத்தாரியல், பெரிய பெருமாளுடைய திருவடிகளையே எல்லாமாக இருக்கக்கூடிய தாரக போஷக போக்கியமாக இருக்கக்கூடிய திருப்பானாழ்வாருடைய திருவடிகளையே சரணமாக பற்றி கொண்டிருங்கோள் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆளவந்தார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இதைத்தான் சீவசன பூஷணத்தில் ரொம்ப ஆச்சரியமான திருவாக்கு பிள்ளவலகாரியனுடையது. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி இருக்கக்கூடிய சில பேர் இருக்காளோ இல்லையோ, சில ஞானிகள் இருக்காளோ, இந்த ஞானியர்களை எப்படி திரும்ப பெருமாள் சேர்த்துக்கிறாரான்னா, வேர்ச்சூடுமவர்கள் மன்பத்து கிடத்தாதா போலே ஞானியை விக்கிரகத்தோடு ஆதரிப்பர். வேர்ச்சூடுமவர்கள், சில ராஜாக்கள்லாம் போய் சண்டை போடுவான், சண்டை போட்டா அந்த நாட்டை ஜெயிச்சுடுவான். என்ன பண்ணுவான்? அந்த வாகை சூடிப்பான். அங்கே இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து மந்திரிகளோ சில அவள்லாம் என்ன பண்ணுவான், ஒத்தாசை பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவான்னா அங்கேருந்து எடுத்து கொடுப்பா. தலையில் அவன் என்ன பண்ணுவான், அதை கட்டி விடுவான். வாகை சூடி விட்டோம், இந்த உலகத்தையும் நாம் ஜெயித்தோம் அப்படின்னு. பருப்பதத்து கையில் உரித்த பாண்டியன் குலபதி போல் திருப்பொலிந்த செவடியின் சென்னியின் மேல் உரித்தான்னு அந்த பாண்டிய மன்னவன் இமயமலையில் போய் தன்னுடைய மீன் கொடியை நாட்டினான் அல்லவா. அவன் அங்கே போய் பருப்பதத்து கயல் குறித்த பாண்டியன் குலபதி, பெரியாழ்வாருடைய பாசுரம் கடைசி பதிகத்தில், அங்கே கொண்டு போய் கொடி நாட்டினான். அங்கே இமயமலை என்னைக்கான என் மேலே நீ ஒரு கொடியை வைத்து நடு அப்படின்னு சொல்லித்தா இல்லை, அவன் போயிருக்காங்கிறதுக்காக நட்டுருக்கான். இப்போ பெருமாள் திருவடி இவர் கண்ணுக்குள்ளே வந்துருத்தான், இந்த திருப்பானாழ்வாருடைய கண்களுக்குள்ளே வந்ததாம். இப்போ இந்த இடத்துல பெருமாளுடைய திருவடி அந்த திருவடிகளிலேயே உபாய உபயங்களாக பற்றி கொண்டிருந்தார். அப்படி சொன்னவர் தானே ஆளவந்தார். இந்த ஆளவந்தார் சொல்றார், அந்த பெருமாளுடைய திருவடிகளையே சரணமாக பற்றி கொண்டிருக்க வேணும் அப்படின்னு சொன்னவர் ஆளவந்தார். அதனால அமரநாதிபிரானுக்கு அத்தனை பெருமை உண்டு. கார்த்திகையிலே ரோஹிணி திருநக்ஷத்திரத்தில் அவதாரம் பண்ணதான அமரநாதிபிரான் ரொம்ப அத்புதமான பிரபந்தம். இந்த பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் பெரியவாச்சாரம் பண்ணப்பட்டிருக்கார். அழைமணவாள பெருமாள் நாயனார் பண்ணிருக்கார். முனிவாகன போகம் அப்படின்னு சுவாமி வேதாந்தவாசிரியர் ஆச்சரியமான வியாக்கியானத்தை அருளி உள்ளார் அப்படிங்கிறது தெரிந்து கொள்வோம். இந்த விஷயங்கள்லாம் பற்றி பேசணும். ஏதோ கேள்வி என்னவோ இத்தினூண்டுக்கு ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிட்டோம். அப்படி கொஞ்சம் காரியமாக இருந்ததுனால அது இத்தனை தூரம் இழுக்கும் என்பது அடியனுக்கும் தெரியாமல் போயிட்டு கொஞ்சம் வாச்சக தோஷா க்ஷந்தவ்யா என்று க்ஷமித்து அருள வேண்டும் அப்படிங்கிறத பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீவ திருவடிகளே சரணம்.